வெல்கம் டு சோதனையிலே. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னடா சொல்டா. டாபிக்? ம் டாபிக் என்னன்னா, லைக் மனுஷனுக்கு அடிப்படையான தேவை, லைக் ஹாப்பினஸ் எது வந்து ஒருத்தனுக்கு தேவை அப்படின்றத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எது வந்து ஒரு சிம்பிளான லைஃப், இல்லை சிம்பிளான லைஃப் வாழ்றது நல்லதா, இல்லை நம்ம வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு பணக்கார வாழ்க்கைக்கு நோக்கி போறது வந்து ஒரு நல்ல விஷயமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க கருத்து என்ன? ம் சூரி, நீ ஆரம்பி. ம் அதான். சின்ன வயசுல இருந்து என்ன ஃபர்ஸ்ட் நவுத்தி விட்டோம். வாங்கனா ஃபர்ஸ்ட் அவன் நீ அடி நவுத்தி விடல, வாங்கு. அவன் பின்னாடி போயிடுறான். நீ பிரச்சனை வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நான் வந்து அடுத்து வரேன். சொல்லு சூரி, உனக்கு அது என்ன வாழ்க்கையில சந்தோஷம் தரும்? எனக்கு வந்துட்டு இப்போ 32 வயசுல எனக்கு ஃபுல்லா ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு மச்சான். வீடுனா கூட பெரிய வீடு போகணும் அப்படின்னா கூட எல்லாமே ரொம்ப ஃபங்க்ஷனலா இருக்கணும்னு பாக்குறேன். ஏஸ்தட்டிக்ஸ்க்கு வேல்யூ ரொம்ப கம்மியாகுது, ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வேல்யூ அதிகமாகுது. வீடு வாங்கணும்னா கூட அதிகமா வீடு வாங்கணுன்றதோட அதுக்கு என்ன பர்பஸ் இருக்கு? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இப்போ நான் இருக்கிற வீடு வந்துட்டு 62 ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட். ஓகேவா? அது நான் ஃபீட்ல சொல்றேன், சாரி மீட்டர்ல சொல்றேன். 62 ஸ்கொயர் மீட்டர் அபார்ட்மெண்ட். ஓகேவா? ஃபீட் கிடையாது. அஹ், எனக்கு வந்துட்டு இந்த வீடு இஸ் இனஃப் ஃபார் 2 people. ஓகேவா? அதே மாதிரி இஃப் இப்போ எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு, அப்போ ஐ நீட் பிட் லார்ஜர் ஸ்பேஸ். இது ஒரு ஃபங்க்ஷனலா இருக்கிறதுனால தான் ஐ வாண்ட் டு கோ ஃபார் லார்ஜர் ஹவுஸ். பட் ஏஸ்தட்டிக்காவையோ ஒரு ஸ்டேட்டஸ்க்காவையோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப கம்மியாகுது. ஸோ ரிச்னஸ் இருக்கும். ரிச்னஸ் ஐ வில் என்னை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும். நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த கம்பெனி நிறைய ரெவன்யூஸ் ஜென்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி எய்ம் எல்லாமே இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு ஃபண்டமெண்டல் நீட்ஸ், ஐ திங்க் ஐ வில் ட்ரை டு பி அஸ் ரூட்டட் அஸ் பாசிபிள். ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் இந்த மாதிரி உனக்கு ஒரு தாட் வந்துச்சு? லைக் இப்போ எல்லாருமே வந்து இப்போ படத்துல பாக்குறதோ அதுதான் வந்து முக்காவாசி வந்து ஒரு படத்துல வந்து கம்மியா இருந்து ஒரு ஏழையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு பணக்கார வாழ்க்கையை நோக்கி எல்லாருக்குமே அந்த ஒரு பயணம் தான் இருக்கும். எப்போ வந்து உனக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இது போதும், இல்ல லக்ஸரினா என்ன அப்படின்றது நீ டிஃபைன் பண்றது உனக்கு வந்து எப்படி வந்து லைஃப்ல வந்து? நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் ஃபண்டமெண்டலா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன பிலீவ் பண்றேன் அப்படின்னா, நான் வளரும் போது காசு வந்துட்டு பிரச்சனையா இருந்ததில்லை, லக்கிலி. அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் ஃபார் தட். ஸோ காசு பின்னாடி போகணுன்ற ஒரு சூழ்நிலையில வளராததுனால எனக்கு காசு பெருசா தெரியல. காசு சம்பாதிக்கணுன்றது வந்துட்டு பெருசா தெரியல. தேவைக்கு சம்பாதிக்கணுன்றது வந்துட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலா நான் சுச்சுவேஷனால தேவைக்கு இப்போ சம்பாதிக்கிறேன் ஒழிஞ்சு அந்த பணம் பணம் பின்னாடி இருக்கிற ஒரு மோகம்னு சொல்ல முடியாது. பட் அந்த பணம் சென்ட்ரிக்கா வாழ்ற ஒரு நெசசிட்டி இல்லாம இருந்துச்சு எனக்கு சைல்ட்ஹுட்ல. ஸோ அதுவும் என்னோ லக்கிலி தட் ஆல்சோ கேவ் மீ அ பிட் ஆஃப் ஸ்பேஸ் டு நாட் டைம் மை செல்ஃப் டு மணி ஸோ மச். அது அது ஒரு ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனாக தான் சொல்ல முடியும். டிப்ளமேட்டிக்கா பேசணுன்ட்டு வேற செவரல் ரீசன்ஸ் கொடுத்தாலும் இதான் உண்மை. இதை நான் அன்ஓன் பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு ஓன் திஸ். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் பிறந்தேன். ஸோ எனக்கு அது ஒரு ஃபார்ச்சுனேட்டா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வீடு அப்படின்ற ஒரு லக்ஸரி மட்டும்தான் உன்னோட இப்போ ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு ஹாப்பி லைஃபுக்கான இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றியா, இல்லை வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா உனக்கு? இல்லை, எனக்குன்னு ஐ ஹாவ் மை ஓன் ஆஸ்பிரேஷன்ஸ் டு லிவ் மை லைஃப். ஆனா மணி மணியும் அதுல ஒரு பார்ட் ஒழிஞ்சு மணி இஸ் நாட் டிரைவிங் இட். அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ். அது நான் கிரெடிட்டே எடுக்க முடியாது. அது நான் பிறந்த குடும்பம் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படி அமைஞ்சதுனால ஐ ஹேட் அ ஸ்டார்ட் விச் பிவோட்டட் மை லைஃப் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அதை நான் டிஸ்ஓன் பண்ணா
அதுக்கு நான் வேற வேற மாதிரி டிப்ளமேட்டிக்கா வேற செவரல் ரீசன்ஸ் கொண்டு வந்தாலும் இந்த ரீசனை நான் டிசோன் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். இது வந்துட்டு ஒரு ஃபார்ச்சுனேட்டாவோ ஒரு அன்பார்ச்சுனேட்டாவோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. அப்படிதான் நான் வளர்ந்தேன். ஸோ அங்கேருந்து நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். அங்கேருந்து ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ். அங்கேருந்து ஐ ஹவ் ஒர்க், ஐ ஹேட் மை ஓன் சேலஞ்சஸ், ஐ ஹவ் ஒர்க் டுவர்ட்ஸ் அதர் ஸ்டப்ஸ். ஆனா நான் இன்னைக்கு கிரவுண்டடா இருக்கிறதுன்றதோட ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கும் அதான் காரணம். ஆனா அந்த பக்கமும் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும். அது பணம் பின்னாடி ஓட்டுனா, இப்போ எங்க தாத்தா வந்துட்டு பணம் பின்னாடின்றது கூட இல்ல, ஒரு ஐடியாலஜி பின்னாடியே ஒரு லைஃப் டெடிகேட் பண்ற ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை நான் பார்த்திருக்கேன். எங்க தாத்தா 86 வயசுல 70 வயசு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. வெறும் ஒர்க் மட்டும்தான். ஹி ஹாஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹவ் சீன் ஹிஸ் லைஃப். எங்க பாட்டியும் அந்த மாதிரி தான். ஷி ஹாஸ் ஒன்லி ஒர்க் 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 அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ பணம் சம்பாதிக்கிறதுனால எல்லாமே சால்வ் ஆகாதுன்றது வந்துட்டு ரியலிஸ்டிக்கா பார்த்ததுனால பணம் வந்துட்டு ப்ரையாரிட்டியா இல்லை, நீடு. அதுக்கப்புறமா ஃபார் மேபி ஆஸ்பிரேஷனல் பர்பஸஸ் ஒழிஞ்சு இட் ஒன்ட் பி மை ஃபண்டமெண்டல் நீடு. ஓகே. ஸோ அது என்ன தேவைக்கு என்னவோ அவ்வளோ, அது 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 வந்துருச்சுன்னா ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷனல் பர்பஸ்க்கு ஒரு கார் வச்சு பண்ண ஒழிஞ்சு நான் வந்துட்டு பிஎம்டபிள்யூ வச்சுக்கணும், பென்ஸ் வச்சுக்கணும், என்னைக்காச்சும் ஒரு நாள் லேம்போர்கினி வாங்கணும், அந்த மாதிரி எனக்கு இருக்காது. இட்ஸ் அ கார் ஃபார் மீ அட் த எண்ட் ஆஃப் த டே. அதே மாதிரி தான் ஹவுசஸாக இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனலாக எது தேவையோ அது. ஏஸ்தட்டிக்ஸ் பின்னாடி நான் விரும்பல. அது என்னமோ தெரியல, இப்ப விருப்பம் இல்லை அது மாதிரி. நான் சொல்றது ஏதாவது புரியுதாடா உனக்கு? இல்லைன்னா புரியுதுடா. இல்ல நான் அடுத்த கேள்வி கேட்கலான்னு பார்த்தா அதுனா ரித்தேஷ் சும்மா வந்து வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். சரி நீ சொல்லு. அதுக்கப்புறம் நான் அந்த கேள்விக்கு வரேன் திருப்பி. என்னடா டேய். இல்லடா, எனக்கு அதே மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு ரியலிஸ்டிக்கா டே டு டே லைஃப் பத்தி நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னை டிரைவ் பண்றது, எனக்கு சந்தோஷத்தை தரது. ஒரே நிமிஷம் இரு. எழுதி வச்சியா? எனக்கு வந்து அதே மாதிரி அவனை மாதிரி தான். ஆனா எனக்கு எதுலேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நான் எனக்கு எது சந்தோஷம் தருன்றதுலேருந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நான் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸும் நான் சொல்றேன். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா உன் வாழ்க்கையில உனக்கு என்ன வேணும்? உன் வாழ்க்கைக்கு எது அர்த்தம் தரும்? எது உன்னை சந்தோஷப்படுத்தும்னு நான் யோசிச்சதில்ல. எனக்கு ஒரு 2 விஷயம் எல்லாத்தையும் நிறைய சொல்லலாம். ஆனா அத வந்து சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, 1 குரோத் அண்ட் 2 கிவிங். ஓகே. ஸோ I want to grow in every possible way and give in every possible way. ஏன்னா சீக்கிரம் நம்மளோட லைஃப் வந்து எவ்வளோ குட்டின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப குட்டி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப யங்கா இருக்கும் போதெல்லாம் வந்து ஒரே வாழ்ந்துகிட்டே இருக்க போறோன்றது தோணும். ஆனா அட் சம் பாயிண்ட் உனக்கு தெரியும் வாழ்க்கை எவ்வளோ குட்டி. அதுல வந்து நம்ம இவ்வளோ டைம் தான் இருக்கோம். இதுல நீ எவ்வளோ கத்துக்கிற, எவ்வளோ வளர்ற, எவ்வளோ வளர்ந்து கத்துக்கிறேன்றத விட எவ்வளோ நீ வந்து விட்டுட்டு போற அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தரும். அதை வளர்றது வந்து படிப்புலையா இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, எதுலையா இருந்தாலும் ஐ வாண்ட் டு க்ரோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அந்த க்ரோத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போதான் ஐ வாண்ட் டு கிவ். அது நாலேஜா இருந்தாலும் சரி, அது மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் growth அண்ட் கிவிங் இதுதான் எனக்கு சந்தோஷத்தை தரும். இப்போ ஆப்வியஸா growth வேணும், குடுக்கணும் அப்படின்னாலே நேச்சுரலி எனக்கு தெரிஞ்சு சிம்பிளிஸ்டிக்கா தான் வந்து நம்ம மாறிடும். அது எது ஃபங்க்ஷன் தரும், உன் லைஃபுக்கு இது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு கார் வந்து எதுக்கு வாங்குறோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அத ஏன் நான் வந்து லாம்போர்கினி வாங்கணும், இல்ல ஃபெராரி வாங்கணும்? அவ்வளவுதான். எனக்கு சிம்பிள் கொஸ்டின். பிளஸ் நீ ஒரு வீடு வாங்கினா வச்சு அந்த வீடை நீ வந்து ரெண்ட்டுக்கு விட்டு காசு வர வைக்கலாம். நீ கார் வாங்கினேன்னா ஒரு 5 வருஷத்துல அந்த காரே ஓல்ட் மாடல் ஆனா லயபிலிட்டியா தான் மாறுது. அது ரெண்டுத்துலயும் மச்சான் என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் தே லவ் கார்ஸ், தே ம். லவ் கார்ஸ். ஓகேவா? அவனுங்களோட இது எனக்கு நல்லாவே புரியும். ஏன் ஆமா. அவனுங்க காசை லவ் புரியுது. பண்றாங்கன்றது எனக்கு நல்லாவே புரியும். அது ஒரு எப்படி சொல்ல, அந்த தியரிக்கு அகேன்ஸ்டாவோ ஆன்டியாவோ எல்லாம் எதுவும் கிடையாது. நானும் அதேதான். ஆமா. ஆனா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோ.
ஆமா. எனக்கு சில பேருக்கு வந்து மெட்டீரியலா வாங்குனா தான் இப்ப ஹேண்ட்பேக் வந்து நெறைய பேருக்கு பெரிய இல்ல, இட் குட் பயங்கரமான பி ஒரு பியூர் ஜாக்கெட் வாங்கணும். பேஷன்னு சொல்ல வரேன். ஆமா, இட் குட் பி பியூர் பேஷன் தட் தே வாண்ட் டு பை சச் காசுன்னு இருக்காங்க. அதுக்கு ஆமா, ஆன்டி அகேன்ஸ்டாவும் எதுவும்லாம் இல்ல. ஆனா அந்த ஆமா, மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளவு ஆமா. பேஷன் எனக்கு இல்ல. எனக்கும் அந்த மாரி. ஆனா அந்த மாரி சொல்லப்போனா எனக்கு வந்து நான் எதுல காசு ரொம்ப நெறைய நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா, ஆர்ட் மெட்டீரியல்ஸ், கேமரா, இந்த வீடியோகிராஃபிக்கு பண்றது எக்யூப்மெண்ட்ஸு, இல்லாட்டி எங்கேயாச்சும் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்கேயாச்சும் ஒரு ம். ஊருக்கு போறோம், இல்ல டிராவல் இதுக்கெல்லாம் நான் வந்து செலவு பண்றத பத்தி நான் வந்து யோசிக்க மாட்டேன்னா, இந்த மாரி சில விஷயங்களுக்கு மட்டும் தான் நான் செலவு பண்றத பத்தி யோசிக்க மாட்டேன். ஆனா இதுவே வந்து பொருள் வாங்கி வச்சுக்கிறதுன்னா எனக்கு பெருசா அம் அதாவது இப்போ பொருள் வாங்கி வைக்கிறேன்னா, அது எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வீடியோகிராஃபிக்கு நான் வந்து ஒரு 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 எக்விப்மென்ட் வாங்குறேன்னா, அது வீடியோகிராஃபிக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால ரொம்ப ஹேப்பியா இருக்கும். வரையறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது மெட்டீரியல்ஸ். அதனால எனக்கு ஹேப்பியா இருக்கும். டிராவல் என்னோட லைஃப்பயே மாத்துது டிராவல். நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா அது. அப்புறம் புக்ஸுக்கு நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு புக்கும் என் வாழ்க்கைய எப்படி மாத்துது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எனக்கு பேசிக்கா பாரேன் எல்லாமே வந்து இட் கம்ஸ் பேக் டூ குரோத். என்ன வந்து எது குரோத் பண்ணுதோ, நான் செலவு பண்றதுக்கு யோசிக்க மாட்டேன். அண்ட் Yeah. இதிலும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட். ஓகேவா? இந்த ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணது இந்த ஸ்டேட்டுக்கு எப்படி வந்தேன் அப்படின்றது வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அது ஒரு ஓகேவா? ப்ராசஸ். ஆமா. அது ம். ஒரு ப்ராசஸ். அது வந்துட்டு நிறைய விதமா நடக்கும். சில பேருக்கு சொல்லி நடக்கும். சொல்லிடுவாங்க, நீ பணம் இப்போ அது பணம் மோகம், ஒரு சிம்பிளான லைஃப் வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அது கிடையாது. நான் வந்துட்டு முட்டாள். நான் வந்துட்டு எல்லாத்தையும் தப்பா பண்ணிட்டு அப்புறமா கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். So, எனக்கு தப்பா பண்ணேன்னு சொல்றதோட ஒரு புரிதல் இல்லை. அப்போ அது பெருசா அஹ், படலன்னு வையேன். இப்படிதான் வாழணுன்ற மாதிரிலாம் இல்லை. இப்போ சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் மாத்துவோம். ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் மாத்திட்டு இருப்பேன். ஏன்னே எனக்கு தெரியாது. அடுத்தது லேட்டஸ்ட் ஃபோன் என்ன வந்திருக்கு மாத்திக்கினே இருப்பேன். அப்புறமா ஒரு டைம்ல வந்துட்டு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இப்போ நான் வச்சிருக்கிற ஃபோன் வந்துட்டு A15, கேலக்ஸி A15 இன்னும் சாம்சங். அது அது அதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு மேல நான் அஹ், அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அது வந்துட்டு எனக்கு பெருசா படல. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பிராண்டுக்குன்னு ஒரு இருக்கிற வேல்யூ வேல்யூ, உருவாக்கி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லணும். அது அது வேல்யூ நம்மளோட பிராண்டுக்கு வேல்யூ இல்ல உருவாக்குனது. அது போதி மர உச்சி டாபிக். பட் நான் ஆமாமா. சொல்றது வந்துட்டு, நான் சொல்றது அந்த பிராண்டோட வேல்யூக்கு காசு கொடுக்கணும்ன்றது வந்துட்டு எனக்கு போயிடுச்சு இப்போ. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு காசு கொடுக்கணும்ன்றது வந்துச்சு. இஃப் இட் இஸ் ம். ஃபங்க்ஷனல் அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூக்கு காசு கொடுத்தா போதும். ரொம்ப ஃபங்க்ஷனலா போயிடுச்சு மூளை. அப்பயும் இங்க இந்த நான் சொல்ற இதுலயுமே ஒரு எஸ்கேபிசம் இருக்கும். அங்க 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 இப்போ போன வருஷம் ஸ்பா போயிட்டு வந்தோம். ஸோ முற்றிலுமே திறந்த முனிவர் அப்படின்னும் சொல்லிட முடியாது. ம். அது அது இருக்கும். ஆனா அது இட் இஸ் நாட் டிரைவிங் மீ 365 டேஸ். மேபி ஒரு ஒரு வெக்கேஷனுக்கு வந்துட்டு ஸ்பா போற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸாட்டிக்கா கிரீஸ்க்கு ட்ரிப்பு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இட் இஸ் நாட் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் 365 டேஸ். ஸோ அந்த முனிவர்ன்ற ஸ்டேட்டஸையும் நான் ஓன் பண்ண விரும்பல. ஏன்னா அது முனிவர் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து கேட்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, பர்சனலி எனக்கு வந்து க்ரோத்தாக இருக்கட்டும், அந்த மணி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் லைக் செகண்டரி ஃபார் மீ. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கோர் பர்பஸ் ஆஃப் வந்து எனக்கு வந்து கால் லவ். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு பர்பஸ், அந்த வாய்ட் எனக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன்னா, எவ்ரிதிங் கெட்ஸ் செட்டில்டு அப்படின்றது என்னோட பர்சனல் லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எங்கே போனாலும் எனக்கு அங்கே தான் வந்து நிற்கும். ஸோ ஸோ அதுதான் ம். சொல்லணுன்ட்டு தோணுச்சு எனக்கு நீங்கள் பேசும்போது. அதுல ஹாப்பியா இருக்கியா? என்னன்னா லவ்ல அது இருக்குமா அப்படின்றது தெரியல. இல்லை இருக்கிறேன், இது. நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன் நான். ம். ரீடேக் போயிடலாம் அந்த இடத்துல. ரீடேக்லாம் போனா இல்ல ஹாப்பினஸ்ன்றது எப்பயுமே நீடிக்காது. எப்பயுமே வந்துட்டு வந்துட்டு போற அது விஷயம் தான். ஓகே. யாருமே பட் எல்லா ஆனா நேரமும் ஹாப்பியா இருக்க முடியாது. எதுக்காக நீ இது பண்றோம் அப்படின்ட்டு இருக்குல்ல.
பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அதுதான் முக்கியம். நம்ம ஹாப்பினஸை தேடி ஒரு ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கோம்ல, அது பாடம் ரொம்ப முக்கியம். எடுக்கிறீங்க. பா- இல்லடா, எப்பயுமே எல்லாரும் ஹாப்பியா இருந்துட முடியாதுல்ல. இப்ப நான் வந்து ஹாப்பினஸ் எனக்கு இது ஹாப்பினஸ் தரும்னா, இப்ப எனக்கு என் லைஃப் ஹாப்பியா இருக்கான்னு கேட்டா நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். சிலது ஒர்க் அவுட் ஆகுது, ஆகல, அது சோகம் தரும், இல்ல வெறுப்பு ஆனா தரும், இல்ல என்னமோலாம் ஆகும்ல. அதெல்லாம் வந்து நார்மல் தானே. அதுக்காக வந்து ஹாப்பினஸ் அவன் இல்லைன்னு நான் அவன் சொல்ல என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றான்னா அது அந்த ஹாப்பினஸை வந்துட்டு எவ்ரிடே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, டிரைவ் பண்ணாதுன்னு சொல்ல வரோம். நீ கரெக்ட் வந்துட்டு தான்டா. லவ் வந்துட்டு டிரைவ் பண்ண உடனே இப்போ நீ ஹாப்பினஸ் உன்னை எல்லாத்துக்கும் உனக்கு ஹாப்பினஸ் தேவைப்படுதுன்னு வையேன், அது ப்ராக்டிகலி அது பாசிபிளே கிடையாது. அப்போ உன்னோட நீ எதிர்பார்க்கறது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ அகைன் அண்ட் அகைன் யூ வில் கோ இன்டு டிப்ரெஷன் ஆர் டு அ ஃபீலிங் வேர் யூ ஹேவ் நாட் அக்காம்ப்ளிஷ்ட் சம்திங் ஆர் லாஸ்ட் சம்திங். ம். டீப். இல்ல, நான் சொல்றேன் இப்போ ஹாப்பினஸ். இப்போ நான் சொல்றேன் எனக்கு மணி டிரைவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன், சரியா? ம். ரிதேஷ் சொல்றான் அவனுக்கு growth அண்ட் கிவிங் தான் அவனுக்கு வந்துட்டு டிரைவிங் அப்படின்றான், சரியா? இப்போ ஹாப்பினஸ் தான் எனக்கு டிரைவிங் அப்படி, growth அண்ட் கிவிங் வந்துட்டு தட் இஸ் சம்திங் தட் யூ குட் கண்ட்ரோல், ஓகேவா? ஹாப்பினஸ் வந்துட்டு அது மறுபடியும் யூ கேன் இட்ஸ் அ பை கண்ட்ரோல், பட் ப்ராடக்ட். அகெயின் it is something you can control, but then that is a very challenging thing for you to solely depend on yourself for happiness. அந்த ஸ்டேட் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள். ஆனா முடியுமானா நான் அப்படி கிடையாது. ஐ ஸ்டில் ரிலை ஆன் எக்ஸ்டீரியர் திங்ஸ் ஃபார் மை ஹாப்பினஸ். ஸோ அது என் கண்ட்ரோல்லே இல்லை. அதை நான் டிரைவிங் ஃபோர்ஸா வச்சுக்கிட்டேன்னா என் வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நிற்கும். அதே மாதிரிதான் லவ்வும், ஓகேவா? லவ் கிடைக்கும், லவ் இருக்கும் வாழ்க்கையில. ஆனா அது வந்துட்டு எவ்ரிடேவும் ஃபியூல் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்ரிடே அது ஃபியூல் பண்ணும்போது பண்ணாதுதான் உண்மை. சைமா, நீ வந்து என்ன வந்து ஹாப்பியாகவும் பார்த்துருக்க, டிப்ரெஸ்டாகவும் பார்த்துருக்க. நான் எப்படி ரன் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும். அவனை டே டு டே பேசிஸும் உனக்கு தெரியும் நான் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு. என்னை ஹாப்பினஸ் டிரைவ் பண்ணல. அதாவது ஹாப்பினஸ் டிரைவ் பண்ணலன்னா, ஹாப்பினஸை தேடி நான் போறேன்னா, ஹாப்பினஸை தேடி போனேன்னு வச்சுக்கோயேன், என்ன நான் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் நான் க்ரோத்து இது மீனிங்கை தேடி போறேனோ அப்படின்னு தோணுது. எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்னு தன்றதே வந்து பை ப்ராடக்ட் ஹாப்பினஸ் வருதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இப்போ க்ரோத்னா இப்போ பாரு, ஒரு நாளைக்கு ஏஞ்சி இந்த டாஸ்க்லாம் பண்ணேன்னா ஒரு க்ரோத் நான் அடையிறேன்னா அது எனக்கு ஹாப்பினஸ் தந்துடும். நான் ஹாப்பினஸை நோக்கி ஓடுறேன்னா க்ரோத்தை நோக்கி ஓடுறேன்னான்றதுலேயே அதில் கேள்வி வரும். ஸோ எனக்கு நம்ம வந்து ஹாப்பினஸ்ன்றது ஒரு பை ப்ராடக்டாக வருது. ஆனால் அதையே ஒரு கோலாக வச்சோன்னு வச்சுக்கோயேன், ஹாப்பினஸ்னா அதுக்கு முன்னாடி சில டாஸ்க்ஸ் வரும், அதை நம்ம நோக்கி ஓடணும்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, புரியுது. புரியுது. சாரிடா ஏதோ சொல்லி வளரிட்டேனா? நான் இல்ல, கரெக்டா தெளிவா பேசுனேன், தெளிவா புரிஞ்சுது சொன்னேன், இல்ல? ஆனா புரியல. தெளிவா தானே? தெளிவா புரியல. ஐயோ, ஹாப்பினஸ் தேடி போறதுக்கே சரி வேணாம். நான் சொன்னது ஒன்று புரிஞ்சுதா? ஒரு சில விஷயங்கள் நீ இப்போ ஹாப்பினஸை தேடி போ அப்படின்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, நீ ஏஞ்சி பக்கத்து ரூம் போவியா, இல்ல நான் பாத்ரூம் போகணுமா, இல்ல என்ன ஹாப்பினஸ் தேடினா எங்க போறது? ஆனா ஹாப்பினஸ் தேடி போ அப்படின்னு சொல்லும்போது ஒரு செட் ஆஃப் டாஸ்க் வரும், உனக்கு என்னென்னலாம் ஹாப்பினஸ் தரும்னு. அதெல்லாம் நீ பண்ணாலே பை ப்ராடக்ட் ஹாப்பினஸ் வந்துடும். அதுதான் நான் சொல்றேன். சரி, கரெக்ட் தான். ம். வரையறது உனக்கு ஹாப்பினஸ் தரும், அந்த மாதிரி சொல்றேன். புரியுதுடா. ம். புரிஞ்சிச்சுடா. பாடம் எடுக்கிறீங்கன்றது புரிஞ்சிச்சுடா. இல்லடா, நான் என்ன எதுக்காக வந்து இதை அப்படியே எடுத்துட்டு வந்தேன், எதுக்காக எடுத்துட்டு வந்தேன்றது. இல்ல மச்சான், மச்சான் எனக்கு வந்து இப்படிதான் மச்சான் எனக்கு பேச வரும். ஒருத்த சில்லு சில்லு நடக்கிறான், ஒருத்த வாழைப்பழம் மாதிரி பேசுறான். நான் என்னடா பண்றது? நான் எதுக்கு சொன்னேன்னே புரிஞ்சுக்காம எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, ஒரு எதுக்கு சொன்ன சொல்லு. ஒரு மனுஷனுக்கு எது எதெல்லாம் ஹாப்பினஸ் தரும் அப்படின்ற வாழ்க்கைக்கான என்னது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டதே. ஒருத்தன் வந்து மணி வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க. ஒருத்தன் வந்து growth அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க. நான் இது லவ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பாடம் எடுத்து நீ இல்ல அது ரிஃப்ளெக்ட் இல்லடா, தான் ஆக்சுவலா பண்ணேன். பாடம் மாதிரி இல்ல மச்சான், நாங்க அதுக்கு தோன்றதெல்லாம் பேசுறோம். தெரியுது தோன்றதெல்லாம் ஆமா, பேசுறீங்கன்றது தெரியுது. ஆமா. அதுக்கு ஏன்னா ரொம்ப தெரியல மச்சான், நான் வந்து ரொம்ப யோசிக்கிறேனா, இல்ல சில விஷயங்கள் நிஜமாவே அது காம்ப்ளெக்ஸ் தானா அப்படின்றது எனக்கு புரியல. எனக்கு வந்து நிறைய ஓவர் டைம் திங்கிங் இருக்கு மாதிரி. ஆமா.
என்ன ஸ்மோக்லாம் வருது? நார்மலா ஸ்மோக்லாம் வராதே. இல்ல ஓவர் அதே திங்கிங் டைம் இல்லடா. என் வாழ்க்கையே என் மண்டைக்குள்ள தான். ஓகே, நான் வந்து யார் கூடயும் கான்டாக்ட் பெருசா இல்ல. நான் புக்ஸுக்குள்ள தான் மோஸ்டா இருப்பேன். இல்லாட்டி என் மண்டைக்குள்ள தான் நான் மோஸ்டா இருப்பேன். எனக்கு சைக்காலஜில தான் என்னோட வாழ்க்கையோட பேஷனே. ஸோ நான் ரொம்ப ஒரு விஷயத்த நீ கேட்டேன்னா, அத ஒரு டக்குன்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னா, இதோட நான் நிறுத்த மாட்டேன். இத வேற எப்படி பார்க்கலாம்? அத நான் இப்படி யோசிச்சேனா, அப்படி யோசிச்சேனான்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா எப்போ ஓவர் திங்கிங் மாரி ஆகும்னா, அது அன்கண்ட்ரோல்டா போம்போது. எனக்கு அன்கண்ட்ரோல்டா சரி, போனா மட்டும் தான் எங்கேயுமே சொல்லாதத ஒண்ணு சொல்றேன். நம்ம 3 பேரு பிளஸ் எம்கே சாரோட ஒரு பாட்காஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம்ல, போதி மர உச்சியல்னு. அதுக்கு பேர் வச்சதுக்கு காரணமே ரிதேஷ் தான். ஏன்னா எப்பொழுதுமே போதி மர உச்சியில தான் இருப்பாப்ல. நானாச்சும் அப்பப்பதான் ஏறுவேன். ஆனா எப்பொழுதும் மரத்து மேல குடியிருக்கிறவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிதேஷ் அவர்கள் தான். வாழ்க்கையே வந்துட்டு ம். அர்ப்பணிச்சுட்டான் போதி மர உச்சியில. ஆமா, அது என்னடா இன்னும் பண்றது? உண்மைதான். என் வாழ்க்கைய வந்து அந்த மாரி மாறிருச்சு. என்ன பண்றது? சரி. திருப்பி நானாச்சும் கீழே வாழ்ந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் மேல ஏறி வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு திரும்ப இறங்கிடுவேன். நான் கீழ இருந்து கையாட்டிட்டு இருக்கேன். சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான் அப்படின்னு நானு. டன் அப்படின்னு கீழ இருந்து நல்ல நல்ல கையாட்டிட்டு நல்ல ஏறுங்க நல்ல ஏறுங்க நல்ல ஏறுங்க. இது இன்னொரு இது உன்ன நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, இல்ல நீ மட்டும் தான் எங்க கிட்ட கேள்வி கேட்கணுமா? நான் அது மாதிரி சொல்லவே இல்லையேடா. இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இல்லடா இதெல்லாம். சரிடா, ஒழுங்கா படிச்சுட்டு வா. சரி சரி. நீ இவ்வளவு விஷயங்கள் பண்ற, இன்னைக்கு சோதனை எலி பண்ற, போதிமர உச்சியில பண்ற, அதுக்கப்புறமா வரைகிற, அதுக்கப்புறமா பாடுற, அப்புறமா உனக்குன்னு ஒரு கொயர் கிளாஸ் இருக்கு, ஓகேவா, குரூப் இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணது எதை டிரைவ் பண்ணுச்சு? எல்லாத்தையும் பண்றதுக்கு ட்ரை பண்ணது வந்து தெரியல. நல்ல கேள்வி. அதாவது இப்ப நான் என்ன சொல்றது? இல்ல. போடு மச்சான் ரெஃபரன்ஸ். லவ்வா, பணமா, என்ன குரோத்தா, இல்ல கிவிங்கா, இல்ல வேற நல்லா ஏதாவது கேள்றா. உனக்கு? நல்லா கேள்றா. சூப்பர் மச்சான். நான் யோசிச்சு சொல்றேன். இல்லனா வேக்யூமா, இல்லனா லைஃப்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பண்ண மாட்டோமா அப்படின்ற பயமா? பாரேன் கொடுத்த அதெல்லாம் காசோட கிடையாது. தல. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். எனக்கு வந்து பார்க்க போனா ஆர்ட் தான் எனக்கு வந்து அது வரைக்கும் எனக்கு ஒரு மிஷின் லைஃப் மாதிரி. சரியா? அந்த பிஜி படிக்கிற வரைக்கும் ஒரு மிஷின் ரொட்டீன் லைஃப் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்துச்சுன்னா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. இதை நான் வந்து நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன் நான். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்குன்னு நீ எதுவும் பண்ணலையா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் ஒரு பர்ப்பஸ் தேடி நான் போனேன். அந்த பர்ப்பஸ் தான் வந்து இவ்வளத்தையும் பண்ண வச்சதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த பர்ப்பஸ் எப்போ ஏன்னா வந்துச்சு? ம், சொல்லு. ம். இல்ல சொல்லு. இரு எப்போ வந்துச்சு? சொல்லட்டும். எனக்கு இன்னும் தெரியணும். எப்போ பர்பஸ். வந்துச்சு? பர்ப்பஸ் எப்போ வந்துச்சுன்னா, மேபி ஆமா லோன்லினஸ் தான் எனக்கு. லோன்லினஸ் வரும்போது, "நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எனக்கு பதில் இல்ல அந்த டைம்ல. ஸோ அப்போ வந்து ஐ வாண்டட் டு கிரியேட் சம்திங். எனக்குன்னு நான் பண்ணா, மேபி ஐ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்ட் நான் எனக்கு பிடிக்கும் இது வரையறதுக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் வொர்க்கிங் ஃபார் சம்ஒன் ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு லேப்ல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு, நான் வந்து வரைஞ்சேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அதையே நான் வந்து பிசினஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல ஐ வாஸ் வெரி அலோன். ஐ வாஸ் லோன்லி. ஐ டிட்ன்ட் லைக் த சப்ஜெக்ட். ஈவன் தோ ஐ லைக் த சப்ஜெக்ட், அந்த ப்ரொஃபஷன் எனக்கு பிடிக்கல. அந்த மாரி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. அதனால ஐ சோஸ் தட். அதே தான் எல்லாத்துக்குமே நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். மேபி இந்த பாட்காஸ்ட்டுக்கும் நான் அப்படிதான். ஆ அந்த ஒரு ஐ ஹேட் அ சாய்ஸ். பி லோன்லி. அது கூட ரித்தேஷ் தான் நெறைய வந்து சொல்லியிருக்கிறான். யூ ஹேவ் சாய்ஸ். நீ வந்து ஒண்ணு நீ ஏதாச்சும் பண்ணணும். இல்லன்னா அதிலேயே இருக்கணும். இந்த விக்டர் ஃப்ராங்க்ல் சொல்ற மாரி, யூ ஹேவ் த லாஸ்ட் பிட் ஆஃப் சாய்ஸ் டூ ஹியூமன் ஃப்ரீடமே அதுதான். நீ பண்ணணும்னு நினைக்கிறியா பண்ணு, இல்லன்னா அப்படியே இரு அப்படின்ற மாரி. ஸோ எனக்கு வந்து லோன்லினஸ் தான் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு எனக்கு தோணுது. ஸோ அது இருக்கும்போது தான் அதில ஒரு பர்ப்பஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். சோ நீங்க நீ அந்த லோன்லினஸ் வந்து லோன்லினஸ டேக்கிள் பத்தி பண்றதுக்கு பண்றியா? இல்ல அது டிரைவ் பண்ணுதா? புரியல.
are you coping with the loneliness by doing tasks or is இல்லாட்டி loneliness உனக்கு drive பண்ணுதா? மேபி கோப்பிங் தான், எனக்கு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி தான். It's ஏன்னா like- Okay. நீ இல்ல ஏன் நான் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு இப்போ இத பத்தி பேசிட்டோன்னா கொஞ்சம் ஒரு சில events எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அஹ், அஹ், நான் ஆக்சுவலி உன் கேள்விக்கு பதிலே சொல்லல என் ஆன்சர்ல. யாரு அவனாச்சும் growth கிவ்னா, நான் வந்துட்டு மணி பண்ணலன்னு சொன்னேன். ஆனா எது பண்ணுது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே சொல்லு. வாட் இஸ் டிரைவிங் மை லைஃப் இல்ல எனக்கே தெரியல. ஐம் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர். ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் டைம்ல இட் வாஸ் திஸ் வேக்யூம் இன் மீ தட் வாஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ஐ டிட். ஒரு டைம்ல வந்துட்டு இட் வாஸ் த ஃபியர் தட் ஐ வில் பி நத்திங் ஆர் நோ ஒன் தட் டிரைவ் மீ. அப்புறமா ஒரு பார்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணிட்டோன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டோன்னு தான் மற்ற விஷயங்கள் டிரைவிங் ஃபோர்ஸா மாறுச்சு. அது வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் எனக்கு அந்த ஃபியர் தான், அந்த ஃபியர் ஆஃப் பீயிங் நோ ஒன் ஆர் நத்திங் தான் டிரைவ் பண்ணிச்சோன்னு இப்ப எனக்கு யோசிச்சு பார்த்தா அப்படி யோசிக்கணும்னு தோணுது. ஓகே எனக்கு tell me. இதுதான் மச்சான். ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ சூரி உனக்கு வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஒரு விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்றதோ, ஒரு விஷயத்தை பில்ட் பண்றதோன்ற மாதிரி ஒரு ஒரு இன்ஜினியரிங் சார்ட் ஆஃப் ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஓகே, எனக்கு வந்து பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்றதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுல இருந்தே இருந்தது. ஓகே, அப்புறம் என்னால வந்து பொருட்கள் மட்டும் வச்சு என்னால் எந்த வேலையும் பண்ண இப்போ என்னை ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சு வேலை பண்ணுன்னு சொன்னால் என்னால் அது முடியவே முடியாது. ஓகே, எவ்வளோ ஆனாலும் என்னால் முடியாது. அதை நான் பண்ணாலுமே நான் வந்து விரும்பி பண்ணுவேனான்னு தெரியல. ஓகே, ஆனால் ஏதாச்சும் ஒரு பீப்புள் இன்டராக்ஷன், ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள் இன்டராக்ஷன் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இட் டுக் மீ அ லாங் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். மேபி சைக்காலஜிக்கல் திங்ஸ் தான் எனக்கு வந்து பேஷனேட்டோ. இப்போ போதிமர உச்சியில் நம்ம பேசுகிற பாதி விஷயம் அதனால தான் அதில் தான் அதுக்குள்ளே அடங்குது. அதனால தான் என் மைண்டில் நான் ரொம்ப யோசிக்கிறதும் இதனால தான். எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ரொம்ப ஏர்லி இன் லைஃப் எனக்கு வந்துச்சு. அதுவே வந்து என்ன, நம்ம ஏன் இருக்கோம், வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, இதெல்லாம் ஏன் இருக்கு, நான் பிறந்திருக்கேன், ஒரு ஃபோனுக்கு ஒரு 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 விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கினா கூட அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கு. லைஃப்ன்ற ஒரு விஷயத்துல நம்ம இருக்கோம், இதுக்கு எப்படி நடத்திட்டு போறது, எப்படி எடுத்துட்டு போறது, எதுவுமே நம்மளுக்கு யாருமே இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இல்லையே. அப்படின்ற போது தான் உனக்கு சொசைட்டில இந்த உள்ள வந்து அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு ஒரு சொசைட்டி உருவாகி அவங்கெல்லாம் சில சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றது, அந்த மாதிரி நிறைய அப்படியே வர 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 தான் எனக்கு ஓகே. இதுல தான் அப்புறம் தான் வந்து லைஃப்ல வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஒரு மேனுவல் இல்லைன்னாலும் அது இல்லாதது தான் லைஃபோட பியூட்டின்றதே எனக்கு புரிஞ்சுது. இருந்திருந்தா அதை இருக்கக்கூடாது, நம்ம ரெபல் பண்ணியிருப்போம். இல்லாதனால இருக்கலாமேன்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ வாழ்க்கைக்கு எது அர்த்தத்தை தருதுன்றது தான் இப்போ. ஆனால் லைஃப் வந்து உனக்கு நீ பிறந்துட்ட, நீ இருக்க, நீ வந்து ஒரு நாள் சாவ போற, இப்போ நடுவில் என்ன பண்ண போற அப்படின்றது வந்து லைஃப் வந்து உன்னை வேற 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 இடத்துல வந்து போட்டு விட்டுருச்சு. யூ டிசைட். ஆனா இது ஆனா எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பிளரியா பாயிண்ட் தான்டா இருக்கு. பிளரியா தான் இருக்கு. ஏன்னா எது டிரைவ் பண்றதுன்னு தெரியல. ஃபியர் ஆஃப் பீங் நத்திங்கா இல்லைன்னா லவ்வா, எது டிரைவ் பண்றது, பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் எவ்ரிதிங்ன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியல, சரியா சொல்ல. நான் நாளைக்கு காலையில் எழுந்து ஆஃபீஸ் போறேன்னு வையேன், இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ எம் பேஷனேட் அபவுட் மை ஒர்க். It's giving me salary at the end of the day, so it's a very functional thing I'm doing as to go to a job, and it's a career that I have to secure for getting money every month. ஒரு நியூரலாஜிக்கல் ஸ்டடி பற்றி நான் சொல்கிறேன், நியூரோ சயின்ஸில் பண்ணது. இது ஆண்ட்ரூ ஹியூமன் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட், அவர் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஏன் வந்து வேலை செய்கிறோம், ஏன் இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் என்ன அப்படின்றதுக்கு எல்லா ஹியூமன்ஸுக்குமே
ஒரு ஃபிசியலாஜிக்கலி வந்து ஒன்று வந்து என்ன எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு சோஷியல் லைஃப், த ஃப்ரீடம் டு ஹேவ் அ சோஷியல் லைஃப், ஒரு அது வந்து உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதாக இருந்தாலும், ஒரு லவ்ட் ஒன் கிட்ட பேசுறதா இருந்தாலும், ஃபேமிலியோட வெளில போறதா இருந்தாலும், ஒரு வெக்கேஷன் எடுத்துட்டு போற அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. அதை செய்யறதுக்கான எபிலிட்டிஸ் வேலைகள் கொடுக்குது. அவ்வளவுதான். we don't we none of us are doing our jobs to actually do our jobs with all our hearts, but then அதுல இருந்து நம்ம வெளில எது நம்ம என்ன எபிலிட்டி நம்மளுக்கு கொடுக்குதோ அதனால தான் நம்ம பண்றோம். ஆனா அதுலயே நம்ம சூஸ் பண்றது தான் எது வாட் கேன் வி பேர் டூயிங். நம்ம எதனால வந்து எதை வந்து நம்ம டாலரேட் பண்ண முடியும். என்னால வந்து சத்தியமா மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரா வந்து ஆகவே மாட்டேன் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு 100% அது தெரியும். ஓகே, அதுல என்னால என்ன டாலரேட் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். உன்னால என்ன டாலரேட் பண்ண முடியுமோ நீ அதை பண்ற. அந்த ஒரு எட்ஜில் தான் நம்மளோட வேலைகள் இருக்கு. இப்போ சைமனுக்கு வந்து ஆர்ட் டாலரேட் பண்ண முடியும். இந்த வீடியோகிராஃபி, ஆர்ட், மியூசிக்லாம் டாலரேட் பண்ண முடியும். அதனால அவன் இருக்கான். அது அவனுக்கு வந்து என்ன கொடுக்குதோ அதை வச்சு அவன் சோஷியல் லைஃபு, வெக்கேஷன்ஸு, ட்ராவல்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ பேஷனே எனக்கு தெரிஞ்சு ரீடிஃபைன் பண்ணிட்டியாடா. இந்த மாதிரி தான் வந்து அப்படி சொல்லக்கூடாது டாலரேட்னு, ஆனா பேஷனேட்னு சொல்லலாம். பேஷனேட்டோட ஷேடோ வேர்டு. ஆமா, இட்ஸ் a shadow word. இங்க பாரு, திருப்பி எனக்கு ஷேடோ வேர்ட்னா எனக்கு கால்யங்கோட சில எக்ஸாம்பிள்ஸ் வருது. நான் ஆனா பேச மாட்டேன், இவன் என்னை திட்டுவான். சோதனை இது போதி மர உச்சியில் பாட்காஸ்ட் இல்ல. அதான் சிம்பிளா எனக்கு வந்து ஏன் இந்த டாபிக் நான் கேட்டேன்னா, இப்போ ஒரு டெய்லி லைஃப் இப்போ எல்லாருக்கும் தேவை அப்படின்றது பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் சொன்னது தான். இப்போ மணி வந்து எதுக்கு தேவை? ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, டு கிரியேட் மெமரிஸ். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறேன். ஒருத்தவங்களுக்கு வந்து காசு தேவை. காசு தேவை எதுக்குன்னா, ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஏன் பண்ணுறோன்னா, டு கிரியேட் மெமரிஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஹாப்பினஸ்ன்றது டிஃபைன் ஆகிறது வேறு மாதிரி. ஆனால் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் எப்படி இருக்குன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மூவிஸில் பார்க்கறதுனாலையோ, இதெல்லாம் வந்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், மீடியோக்கர் லைஃப்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது, எல்லா பொருளாக வாங்கி குவிக்கிறாங்க. அதுதான் ஹாப்பினஸ் தரும்ன்ட்டு. இல்லை எதனா ஒன்று நான் பண்ணணும், இது பண்ணாதான் லைக் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, அது தேவையே இல்லைனாலுமே அது பண்ணாதான் ஹாப்பினஸ் தரும் அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். சரியா? அது டெய்லி பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் வெளியே போய் சாப்பிட்டா தான் வந்து சந்தோஷம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கு போகலன்னா ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி, அந்த மாதிரி ஒரு இல்யூஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. ஸோ அது மாதிரி தாட்ஸுக்கு வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே? அதுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான். இல்ல, அதுக்கு பேர் வந்து காக்னிட்டிவ் டிசனன்ஸ். வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நல்லா தின்னுவோம். ஜிம்முக்கு போனா நல்லதுன்னு தெரியும், ஜிம்முக்கு போக மாட்டோம். புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள். சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும், தப்புன்னு தெரியும், ஆனா சிகரெட் பிடிப்போம். புரியுதா? சரக்கு அடிச்சா தப்பு, ஆனா சரக்கு அடிப்போம். இது வந்து இதுதான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். இது வந்து இருக்குன்றத சைக்காலஜி அப்சர்வ் பண்ணுதே ஒழிய, அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். இது நம்ம பண்றோம், இது தப்பு. அப்புறம் மூவிஸ் வந்து பேசிக்காக அந்த மூவிஸ்லாம் காட்டுறது கூட ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி மேனிப்புலேட் பண்ணும். டைரக்டரோட பர்செப்ஷன் தான் மூவிஸ். அவங்க ஒருத்தனோட பர்செப்ஷன் வந்து வாழ்க்கையை எப்படி பார்க்குறோன்னா அப்படி எடுக்கிறான். ஆனால் அது வந்து எடுத்து போடும் போது அத்தனை பேர் பார்க்குறாங்க. ஆனால் அத்தனை பேர் வந்து அது ஒருத்தனோட பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்காம அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. பார்த்தியா? அதுதான் அங்கே தான் ஒரு பிரேக். நம்ம ஆகக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல், ஓகே இவனோட பெர்ஸ்பெக்டிவ் படி இது வந்து இந்த லக்ஸரி, இந்த கார், இந்த வீடு அவனுக்கு சந்தோஷம் தருதுன்றத அவன் காமிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு அவேர்னஸோட நம்ம நிறுத்திட்டோம்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோம். எப்போ அதை பார்த்துட்டு அது கெத்தா இருக்கு மச்சான், நானும் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆறானோ, அப்போ வந்து he or she is influenced by that. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு பிகெஸ்ட் பிஸ்னஸ் இன் அட்வர்டைசிங்.
நான் பயாஸ்டா ஒண்ணு சொல்றேன், சரியா? நீ வந்துட்டு ம், என்ன என்ன நல்லா ஹேமர் பண்ணுங்க 2 பேரும், லெஃப்ட் அண்ட் ம், ரைட் நான் சொல்றதுல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷனல் அப்படின்ற வேர்டு கிட்டயே நான் திரும்ப திரும்ப போறேன், சரியா? ஆஹ் இப்போ இப்போ வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்டாதான் நிம்மதி அப்படின்னு இருக்குல்ல, அதை நீ போய் பண்ணு, ஓகேவா? அதை போய் பண்ணு. நீ பண்ணிட்டு அடுத்த ஃபேஸ், இதை ஏன் நான் டெய்லியும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபேஸ் வரும், ஓகேவா? வீக்கெண்டுக்கு ஒரு நாள் ஏன் உனக்கு சந்தோஷம் எப்படி சந்தோஷம் அடையிறதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை ஏன் ஒய் டு யூ வாண்ட் டு லிமிட் இட் டு ஒன் டே a week? Why don't you be happy every day and just go out every day and eat? So you can be happy every day, right? Then after you do that, நீ சந்தோஷமா இருப்பியா? அப்படின்னும் போது அது ஃபுல்லா கொஸ்டின் ஆகும், ஓகேவா? ஒன்னு, ப்ராக்டிக்கலா இட் இஸ் நாட் பாசிபிள். செகண்ட், த ஹோல் டெஃபினேஷன் வில் பி ஃப்ளாட் பிகாஸ் இட் இஸ் ராங், ஓகேவா? அப்புறமா வர ஃபேஸ்ல நீ என்ன பண்ணுவேன்னா, நீ வந்துட்டு சமைக்க ஆரம்பிப்ப. இது நான் என் லைஃப்லன்னு சொல்றேன், ஓகேவா? மேபி ஐம் பயஸ்ட் பை மை ஐடியாலஜிஸ், பட் லெட் மீ நோ. ஸோ நான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்ததுனால எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டு ரீஸ்ட்ரக்சர் மை லைஃப் ஃப்ரம் ஸ்கிராச்ன்னு சொல்லலாம், ஒரு ஒரு விதத்துல, ஓகேவா? நான் வந்த புதுசுல மேகி மட்டும்தான் சமைக்க தெரியும். அதுக்கப்புறமா எனக்கு சமைக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய சமைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா வெளில போய் சாப்பிட ஆரம்பிச்சேன், நிறைய வெளில போய் சாப்பிட ஆரம்பிச்சேன், திரும்ப சமைக்க ஆரம்பிச்சேன். திரும்ப சமைக்க ஆரம்பிக்கும் போது இட்டாலியன் குவிசைன்ஸ், யூனோ, இந்த குவிசைன்ஸ் அந்த குவிசைன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனா கடைசியில எங்க வந்து செட் ஆகுறேன்னா, எது எனக்கு ஈஸியா குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போக முடியுமோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் தான் சஸ்டெயின் ஆகுது. அதெல்லாம் ஆமா. பண்ணேன். அதையும் நான் இப்போதைக்கு ஒரு வாட்டிக்கு நான் கொஞ்சம் வேற வேற குவிசைன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். பட் வாட் சஸ்டைன்ஸ், வாட் கண்டினியூஸ் அப்படின்னும் போது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேர்டுக்கோ இல்ல அந்த பேசிக் நீடுக்கோ தான் போகுது, ஓகேவா? இப்போ நான் வேலைக்கு போகணும், என்னோட ஒய்ஃப் வேலைக்கு போகணும், எனக்கு பொண்ணு இருக்கா, சரியா? அப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா 1.5 மணி நேரம் ஆகுது ஒரு நாளைக்கு, எனக்கு அது பண்ண முடியல. அப்போ குவிக்கா எதை சமைக்க முடியும், அந்த சமையல்ல என்ன ப்ரோட்டீனை நான் ரீச் பண்ண முடியும், எப்படி நான் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்டுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு நீடுக்கும் தான் அதுதான் இட் கிவ்ஸ் யூ அ சஸ்டைனபிள் ஹேபிட். நான் எவ்வளவு நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினே இருக்க முடியும், எவ்வளவு நாள் வேலை சாப்பிட்டுட்டே இருக்க முடியும்? அது எனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா கூட என்னால அதை பண்ண முடியாது ஒரு டைம்ல, ஏன்னா அது தேவையில்லாம. ஹாப்பினஸ் இஸ் நாட் நெசசிட்டி, தட் யூ வில் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ எக்ஸ்ப்ளோர். ஆமா. இப்ப சைமன் வந்து ஒண்ணு சொன்னா, இந்த வாரம் தான் சொன்ன நீனு. அத ரிமைண்ட் பண்றேன். அப்புறம் சூரி கிட்ட இன்னொன்னு அவனையும் ரிமைண்ட் பண்ணணும். 2 விஷயம் நீ சொல்லும்போது எனக்கு ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர்னா தோணுச்சு. இப்போ இந்த சைமன் வந்து பிரியாணி நல்லா இருக்கு. ஆனா டெய்லி பிரியாணி சாப்பிட்டா அதோட வேல்யூ இருக்காதுல்ல. அது நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுவும் ஒரு ரெலவென்ட் இந்த அவன் சொன்னது பாயிண்ட்டுக்கு. அப்புறம் சூரி நீ வந்து இன்னொன்னு என்கிட்ட சொல்லியிருக்க. அத நான் வந்து ஐம் ஜஸ்ட் பிரிங்கிங் தட் இன்டு யுவர் அட்டென்ஷன். ஒரு விஷயத்த எந்த விஷயமா இருந்தாலும் நீ நம்ம இதை பேசியிருக்கோம். நீ வந்து இதை வந்து நீ எப்படின்னா நம்மளுக்கு வேற வேற லைஃப் ஸ்டைலு. நீ உனக்கு வந்து கொஞ்சம் வாழ்க்கை வந்து ரொம்ப ஆக்சிலரேட்டடாக ஆச்சு. சீக்கிரமா கல்யாணம் ஆனது, சீக்கிரமா செட்டில் ஆனது, சீக்கிரமா படிச்சது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆக்சிலரேட்டடாகவே இருந்தது. ஸோ யூர் ஃபோர்ஸ் டு ஆக்ட் ஆஸ் அன் எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் ஆஃப் அடல்ட் ஈவன் வென் யூ ஆர் யங். ஸோ அதனால சில கான்வர்சேஷன்ஸ்ல என்கிட்ட நிறைய நீ ஷேர் பண்ணியிருக்க வளரும் போது, இந்த ஒரு சேஞ்ச் வரும்போது. ஓகே, அதுல நீ வந்து ஒன்று சொன்ன, அதை நான் வந்து உன்னோட அட்டென்ஷனுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஒரு விஷயத்த நீ பண்ணும்போது அந்த விஷயத்த இப்போ பண்றது இல்ல, இந்த விஷயத்த என்னால அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை தான் நான் என் லைஃப் ஸ்டைல இன்கார்பரேட் பண்ணிப்பேன்னு சொன்னேன். நான் அதை வந்து ரொம்ப சீரியஸா கேட்டு உணர்ந்து அதை நான் என் மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் ஏதாச்சும் ஒரு புது டாஸ்கோ இல்லை நம்ம பாட்காஸ்டோ இல்லை எது நான் பண்ணாலுமே, நீ இப்போ நீ சொன்னது எனக்கு வந்து கான்சியஸா நான் யோசிப்பேனான்னு தெரியாது.
ஆனா நீ சொன்னது என் மைண்ட்ல ம், இருக்கிறனால ம், சப்கான்ஷியஸா அது என்ன எப்படி வேலை செய்யணும் என் மைண்டு இந்த விஷயத்த நம்ம அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இப்போ போதிமர உச்சியில் பாட்காஸ்ட் பண்ணோம்னா எப்படி ஸ்கெட்யூல் பண்ணா நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும் 2 ம், வாரத்துக்கு ஒரு எபிசோட் ம். நம்ம அவ்வளவுதான். ஃபுல்லாவே போட்டு பிளான் பண்ணதே அதான். எப்படி லாங் ஆமா டர்மா ரன் பண்ண முடியுமோ சப்போஸ் அதுதான் நம்ம இல்லாம நம்ம ஸ்டார்ட் எக்ஸைட்மெண்ட்ல பண்ணுவோம். மச்சான் டெய்லி ஒரு எவ்ரி எபிசோட் டே போடுவோம் ஷூட் மச்சான் அப்படின்னா நம்ம நேரம் பண்ணிருக்கவே முடியாது எதுவும் முடியாது. புரியுதா அதே ஆமா. மாதிரிதான் எக்ஸசைஸும் நீ எந்த எக்ஸசைஸ் பத்தியும் நீ சொல்லியிருக்க எக்ஸசைஸ் வந்து மச்சான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணும் உடம்பு வந்து ரெடி பண்ணும் இல்ல நல்ல லைஃப் ஸ்டைல் மாதிரின்னு சொல்லும் போது கூட நீ வந்து இப்ப ஆனா என்னால இவ்வளவுதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதை வந்து என்னால வாழ்க்கை ஃபுல்லா என்னால 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ்னா வாழ்க்கை ஃபுல்லா 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணா நல்லது தானே 6 மாசம் மட்டும் ரிப்ட் ஆயிட்டு அடுத்தது வந்து ஒரு 6 மாசத்துல வந்து குண்டாறது வந்து வேலைக்கு வேஸ்ட் தானே சோ அந்த இல்ல ஒரு மாதிரி நீ சொன்னது அன்ஹெல்தியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது. ம், ம், ம். நீ அந்த மாதிரி சொன்னது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அதை நீ அது உன் அட்டென்ஷன் கொண்டு வந்தது நீ நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நீ ஓகே, எனக்கு சொன்னது அது இட் வாஸ் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கான்சியஸ்னஸ். ஏன்னா ம். அது ப்ராக்டிஸ் பண்ணி ஐ திங்க் இட் வென்ட் ஆ பிஹைண்ட். பட் அதான் ஏமா அதான் அது தேங்க்ஸ் தட் யூ brought it back to my front of my mind, because I think இப்போ that only comes after you have the absolute freedom to decide, to choose what you want to do. It will not come as a first step. ஆமா நீ எது வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு ஃப்ரீடம் வரும்போது தான் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெஸ்ட் யுவர் தியரிஸே வரும். இல்லைன்னா அது வரைக்கும் யூ வில் ஜஸ்ட் பி urge டு டெஸ்ட் அவுட் எவ்ரிதிங். ஏன்னா நீ வந்து சொல்லும் போதே மச்சான் நீ வந்து பயங்கரமா ஏதோ அனுபவிச்ச சரியா எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா இது ஓவர் தி இயர்ஸ் நான் சொல்றேன்ல அதனால என்னென்ன ஈவெண்ட்ஸ் தெரியல ஆனா உனக்கு ஒரு லைஃப் ஈவெண்ட்ஸ்னு வச்சுக்கோ நிறைய உனக்கு நடந்தது நீ வந்து ஒரு நாள் கால் பண்ணி மச்சான் ஒரு விஷயம் நான் வந்து கத்துக்கிட்டேன் நீ வந்து என்ன மாதிரி அடி வாங்கி கத்துக்காம நான் இப்ப சொல்றதை உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும் மச்சான் ஏதோ சொன்னேன்னு அலர்ட் ஆயிட்டேன் சரி ஓகே பையன் ஏதோ வந்து அடி வாங்கி ஏதோ சொல்றான் இதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதனாலதான் இன்னும் நல்லா பேர்ன் ஆயிருக்கு ஸோ அப்போவே நான் வந்து நீ அதை நான் கேட்கலன்னா நான் இதை அடி வாங்கி கத்திருப்பேன் கொஞ்சம் டைம் ஆயிருக்கும் வேஸ்ட் ஆயிருக்கும் எனர்ஜி தெரியும்ல மைண்ட் ஸ்பேஸ் எனர்ஜி டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும் ஸோ அதை நான் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டேன் சரி ஓகே நம்ம ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்னா அவசர கொடுக்க மாதிரி வந்து அப்படி பண்ணு இப்படி பண்ணு இன்னும் இறங்காம இதை நீ வந்து ஒழுங்கா பண்ணணும் லைஃப் லாங் பண்ணணும் இல்லாட்டி இவ்வளோ நான் வருஷத்துக்கு ஒரு செட் டைம் பண்ணணும்னா எப்படி பண்ணுவியோ அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல ஏற்றிக்கிட்டேன் அதுதான் அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வரைக்குமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சஸ்டைனபிளா போகுது இல்ல டிரைவ் பண்ணுது. பேக் டு யுவர் கொஸ்டின் சைமா, என்ன டிரைவ் பண்ணுது அப்படின்னா அந்த கொஞ்சம் எப்படி லிங்க் கொடுத்தான் பத்தியா தலை கொஞ்சம் கிரவுண்டடா, கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா, கொஞ்சம் ஃபங்க்ஷனலா இருக்கணும் அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸ் தான் டிரைவ் பண்ணுது. இட் இஸ் நத்திங். பேஷன், லவ் எல்லாமே ஒரு ப்ரொபோர்ஷனா இருக்கு. ஆனா அது நான் ஒரு மேஜர் ரேஷியோ கொடுக்க மாட்டேன். எனக்கு சைமன் கிட்ட கேட்கணும். எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை பத்தி இப்போ உனக்கு வந்து ஒரு டிரைவ் வந்து லோன்லினஸ் டிரைவ் பண்ணுது இல்லை கோப்பிங் பண்ணுது. ஓகே ஓகே நான் என்ன ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் எடுத்து போடுறேன்னா உனக்கு லோன்லினஸ் இல்லை உனக்கு எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸும் இல்லைன்னு வச்சுப்போம் சும்மா ஓகே ஒரு சுச்சுவேஷன் அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டா வாட் வில் டிரைவ் யூ? இப்போ உன் லைஃப்பை நான் பர்ஃபெக்ட் ஆக்குறேன்னு வச்சுக்கோ. கடவுள் வந்து உன் லைஃப்பை பர்ஃபெக்ட் ஆக்கிட்டாரு. அதாவது பர்ஃபெக்ட் ஆக்கிட்டாருன்னா இப்படி சொல்றேன் எல்லா பாரங்களை இறக்கிட்டாரு. எல்லா விஷயங்கள் வந்து சரி பண்ணிட்டாரு. ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணிட்டாரு. நீ அதே ஸ்டேட்ல தான் இருக்க. உன்னை பணக்காரன் ஆக்கிட்டாருன்னு சொல்ல உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டாரு. யூஆர் இன் அ நார்மல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ நவ் வாட் வில் டிரைவ் யூ? அந்த இடத்துல எது டிரைவ் பண்ணும்? எது ஹாப்பினஸ் தரும்? எதை நோக்கி ஓடுவேன்? அது எனக்கு நீ என்ன யோசிக்கிற இதை பத்தின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா தெரியல. நான் கண்டிப்பா இதே தான் பண்ணிட்டு இருப்பேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிச்சது தான் நான் இப்போ வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கேன்.
மேபி நீ வந்து கொஞ்சம் பதிலா சொல்ல வேணாம். ஆனா உன்னோட தாட் ப்ராசஸ் சொல்லு. அப்படியே யோசி. அதாவது திங்க் அவுட் லவுட். எனக்கு அதுதான் எனக்கு வந்து பதில் வந்து தெரியல. மேபி வந்து இப்போ அந்த லோன்லினஸ்னால நான் கொஞ்சம் அப்செட் அண்ட் டிப்ரெஷனை வந்து ஒரு பாசிட்டிவ் வைபுக்காக இல்லை ப்ரொடக்டிவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறேன். மேபி அதை வந்து கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸோட பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நான் ஹாப்பியா இல்லை அப்படின்னு சொல்ல, பட் ஒரு வாய்ட் ஃபீலிங் இல்ல எனக்குள்ள இருக்கு. அந்த கர்வ் வந்துட்டு ரொம்ப சிமிலர் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கும் உனக்கும் அந்த விஷயத்துல. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டிரைவ் வந்துட்டு கம்ஸ் ஃப்ரம் ஃபியர், இட் கம்ஸ் ஃப்ரம் எம்டினஸ், இட் கம்ஸ் ஃப்ரம் யூனோ இந்த மாதிரி அதுக்கு அசோசியேட் ஆகிற ஃபீலிங்ஸ் எல்லாமே. ஆனா அது இட் வில் நாட் கண்டினியூ லைக் தட். ஆம். ஒரு 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 கொஞ்சம் அச்சீவ் பண்ணிட்டோம்னா when you are in a better position, அது டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கிறதுல இருந்து வேற செட் ஆஃப் திங்ஸ் வில் பிகம் யுவர் டிரைவிங் ஃபோர்ஸ். ஆனா அந்த இனிஷியேட் ஆகுறது வந்துட்டு ப்ராபப்ளி பிகாஸ் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு நோ டு கிரியேட் ஐடென்டிட்டி ஃபார் தெம்செல்ஃப். த ஃபியர் ஆஃப் ஹேவிங் நோ ஐடென்டிட்டி would probably be the starting point ஒன்னு தோணுது எனக்கு. ஏன்னா நான் நல்ல நான் பாயிண்ட். அப்சர்வ் பண்ற நிறைய நிறைய பீப்புளுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் டிரைவிங் நேச்சரா இருக்கு. அதுக்கப்புறம் they transition into, it could be love, it could be the passion for doing it could be uh, to give a purpose for them to say that okay, I'm learning this and I'm giving this out அதுன்னு. பட் தெரியல, ஏன்னா some people are like naturally talented from their childhood. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ப்ராபப்ளி லவ்னால தான் அவங்க அதை 40 வருஷம் 50 வருஷம் பண்றாங்களா என்ன, அது எப்படி அது சொல்ல தெரியல. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதுனால எனக்கு அதை கிளியரா அதை டிஃபைன் பண்ண முடியல. ஹவு கேன் someone do certain things because of love or because of என்ன சொல்ல what not to be that person to share or give. அது 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 ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இருக்குன்னா அது அவங்களோட தாட் ப்ராசஸை நான் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு விரும்புறேன். எப்படி அது நடக்குது, என்ன மாதிரி எனக்கு வந்து ஏன் அவ்வளோ எனக்கு வந்து அந்த இது டீப்பா இருக்குதுன்னா, மேபி எனக்கு நான் பார்த்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில வளர்ந்தனால எனக்கு மேபி அது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தெரியல. And then இல்ல or மேஜரா ஃபேமிலி will play a role மேஜரா. You see how your parents ஆமா. do certain things day after day after day after day for yearsல. எனக்கு அந்த வேற டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கிறவங்களோட தாட் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பரா போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா எனக்கு அது இட்ஸ் ஸ்டில் a distant theory for me. I can relate to it if someone explains it to me. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் கடைசியில சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இப்பவே சொன்னா ரெலவெண்டா இருக்கும். ஏன்னா நீ சொன்னது இந்த கேள்வி இந்த ஒரு தாட் ப்ராசஸ்னால இக்கிகாய் அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் பிலாசபி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. நம்ம போதிமர உச்சியில ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா போய் போடுங்க. கொன்றுவேன் உன்னை, அப்படியே வெட்டி போட்டுருவேன். நம்ம பேசினது வாபி சாபி ஆமா. இக்கிகாய். இக்கிகை இருக்குடா பேசலாம். லிஸ்ட்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசல. யூஸ்ஃபுல் ஆகட்டும். நீ ஆல்ரெடி போட்டோன்னு சொன்ன. ஆமா, இக்கிகை பேசலடா. லிங்க் சரி, டிஸ்கிரிப்ஷன்ல அப்போ இருக்கு. நான் அதை மட்டும் படிச்சிருக்கேன், நான் பேசவே இல்லை அதை பத்தி. ஏய் இல்ல மச்சான், இக்கிகாய் நம்ம போட்டோம் மச்சான். போட்டிருப்பேன். தூங்கி ஏஞ்சு தூக்கத்துல போட்டிருப்பேன். சரி, பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஆனா வாபி சாபின்ற ஒரு எபிசோட் வந்து நாங்க போட்டிருக்கோம் போதிமர உச்சியில. சைட் நோட், அது போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஏன்னா அது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல போடு மச்சான். ஏன்னா ஏன்னா ஹாப்பினஸ் பத்தி பேசுறோம்டா. வாவி சாபியும் அதுல வரும்ல, அப்ரிசியேஷன் அப்ப ஆஃப் தி நான் இல்ல பியூட்டி அதுல. ஆஃப் பெர்ஃபெக்ஷன். நான் இல்ல அதுல. சைமன் காணவில்லை அப்படின்னு ஒரு போட்டோ இருக்கும். லேட்டா வந்துட்டேன். ஆனா அதுவும் நாங்க நல்ல சிங்க் ஆயிருக்கு இல்ல, நல்லா சரி. இக்கிகாய்க்கு வருவோம். இக்கிகாய்னு ஒரு ஜாப்பனீஸ் பிலாசபி. அது வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு ஹோல் நிறைய விஷயங்களை வந்து ஒன்னா சேர்த்து பேசுச்சு. அது வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல அது ஒரு பிலாசபி இருக்கு. அதை வெஸ்டர்னைஸ்டாவும் கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஆனா நான் வந்து ஒரு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அதை வந்து நான் ஒன்று சொல்றேன்.
அதில் வந்து பேசிக்காக நீ நீ வந்து உன்னோட வாட் யூ ஆர் குட் அட், நீ என்ன வந்து நல்லா செய்ய முடியும், உனக்கு என்ன சந்தோஷம் தரும், உனக்கு என்ன காசு ரிசோர்ஸஸ் தருது, மற்றவங்களுக்கு எப்படி அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் சேர்ந்தாப்புல ஒரு 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 ஸ்பாட் இருக்கும், ஒரு ஸ்வீட் ஸ்பாட். அந்த ஸ்பாட்ல தான் வந்து அந்த ட்ரூ இக்கிகாய்ன்ற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸோ, அதுதான் ஹாப்பினஸே தருதோ, ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் வருதோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. இக்கிகாய் தான். இரு எனக்கு இப்போ சைமாவோட இக்கிகாய் வெர்ஷன் கேட்கணும். சைமா டேய் நீங்க அவன் உங்களுக்கு சொன்னல சொல்லுங்கடா, என்ன கேள்வி கேட்டுங்க? சொல்லு அந்த இல்ல சோதனை, உன்னோட சோதனை நீ. இக்கிகாய் வெர்ஷன் நாங்க சொல்லு ஒன்னதான்டா வச்சு சோதனை பண்றோம். சொல்லு. சொல்லு. இல்லடா, நான் என்ன வச்சு பண்ணது போதாடா, நீங்க வேற இல்லடா பண்ணணும். இப்போ Sketch ரித்தேஷோட உனக்கு. இக்கிகாய், ரித்தேஷ் எப்படி இக்கிகாய பாக்குறான்னு டிஃபைன் பண்ணான்னு சொன்னால சரி அந்த நீங்க மாதிரி சொல்லுங்க, நீ நான் அதுக்குள்ள யோசிச்சுட்டு வரேன். அவன் கேட்டதை சொல்லு. அவன் 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 சொன்னதை வச்சு சொல்லு, நீ போதும். இல்ல நீங்க சொல்லுங்க, ஆமா, நான் இது வரேன் ரொம்ப நானு. பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டடா பெருசா நான் இதோட அவன் எப்படி சொன்னதை சொல்றதுன்னு வச்சு எனக்கு நீ தெரியல. சொல்லுடா. ஆனா இதுதான், இதெல்லாம் தான் உனக்கு வாட் யூர் குட் அட், வாட் யூ அவன் லவ். கவனிக்கலடா, இல்ல அவன் கவனிச்சேன். கண்ணு நான் அந்த நோண்டிட்டான். புக்கே படிச்சுட்டேன் நானு. அப்ப சொல்லு. அந்த வென் அப்ப டயக்ராம்லாம் சொல்லு, ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்ப சொல்லு, நீதான் ஆனா தைரியமான ஆளாச்சே. அதுல என்னன்னு எனக்கு தெரியலடா ரித்தேஷ் எனக்கு. சொன்னது புரியல, நீ சொல்லு. ஓஹோ, அப்படி வேற நீ. எனக்கும் புரியல, திருப்பி சொல்லு. ரெண்டு இடத்துல கன் வச்சிருக்கான், சொல்லு. இல்ல சொல்லு மச்சான். இக்கிகாய் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த இது வரும், இட் பிலாங்ஸ் டு திஸ்ல, இந்த ஜோன்ல. அதனால நீ சொல்லு, உனக்கு எனக்கு என்ன வந்து தோணுதோ சொல்லு. நீ வந்து டிஃபைன் பண்ண தேவையில்ல, அதை பத்தி பேச தேவையில்ல, கான்செப்ட் பத்திலாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா எனி கான்செப்ட் நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு புக்ல இருக்கு, அது இருந்தாலும் அதை வந்து எப்படி யூஸ் பண்றோம், எப்படி பேசுறோன்றது இருக்குல்ல. என்ன ஆமா. ஃபீல் பண்ற, என்ன என்ன யோசிக்கிறியோ அதை சொல்லு, அதுதான் முக்கியம். இல்ல எல்லாமே அப்படித்தான்டா. இப்போ எனக்கு வந்து லைக் சொன்னது வந்து ஐ ஐ லுக் ஃபார் சம்திங் பெர்மனன்ட் அப்படின்ற ஒரு சைடு இருக்கட்டும், ஒரு லவ் ஃபேமிலி அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று வந்து என்னோட ம். பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆர்ட் ஆஸ் அ கரியர், அதே சூஸ் பண்ணேன் நான். அண்ட் தென் எப்படின்னா ஆர்ட் வந்து கேவ் மீ லாட் ஆஃப் பர்பஸ், லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு வந்து அது எப்போ வந்து ரியலைஸ் பண்ணேன்னா, லைக் ஒரு ஹோல் நைட் வந்து வரைவேன் நானு. எனக்கு வந்து தெரியாது நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு. அடுத்த நாள் வந்து அப்பா வந்து என்ன இவ்வளோ சீக்கிரமா எந்திச்சு வரைஞ்சிட்டு இருக்கன்னும்போது, நான் வந்து தூங்கவே இல்ல அப்படின்றத அப்பதான் ரியலைஸே பண்ணுவேன் நானு. அந்த அளவுக்கு மூழ்கி போய் ஆர்ட்ட வந்து அவ்வளோ விரும்பி நான் பண்ணேன். ஆனா, அது வந்து எனக்கு காசு தரல. சரியா? ஸோ அத வந்து ம். எப்படி காசாக்குறதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியும். பட் ஸ்டில் அத வந்து பண்ண முடியல என்னால. அந்த அளவுக்கு நான் போடுற எஃபோர்ட்டுக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து பண்ண தெரியல. மார்க்கெட்டிங் பண்ண தெரியல. ஸோ அதனால இப்போ வந்து ஐ அம் ஸ்டார்ட்டட் டூயிங் சர்டன் திங்ஸ். அத வந்து ஸ்டார்ட்டட் டீச்சிங் டூ பீப்பிள். ஸோ அதனால இட்ஸ் கிவிங் மீ பர்ப்பஸ் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் மணி ஸ்டார்ட் ஆயிருக்கு வரத்துக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு சைட் நோட்ல வந்து ஸ்டார்ட்டட் டூயிங் திங்ஸ். இது கூடவே எதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கோ எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அட் தி ஹோல் எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது லைக் வாட் இஸ் ஸ்வீட் ஸ்பாட்னா எனக்கு வந்து கிவிங் சம்திங் டு சம் ஒன் அப்படின்றது தான் எனக்கு வந்து மேபி வாட் ஐ லேர்ன்ட் த்ரூ ஆர்ட் ஆர் மியூசிக். என்னோட பாட்டை நான் கொடுக்குறதோ, இல்லை என்னோட வியூஸ் வந்து நான் கொடுக்குறதோ, இல்லை ஒருத்தங்களுக்கு லவ்வை ஷேர் பண்ணுறதோ, ஃப்ரெண்ட்ஷிப்பு, டைம் எல்லாமே கிவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு வந்து இக்கிகை அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதான் என்னோட பர்பஸ். ம். ஓகே, போதுமா? சொல்லு. இப்போ நீங்க சொல்லிட்டான்டா. சொல்லுங்கடா. நீங்க சொல்லுங்கடா. நான் தான் சொல்லிட்டேனேடா. எனக்கு ஆக்சுவலா அதுல இக்கிகாய சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ், ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் ஐயோ, இக்கிகை இக்கிகாயே என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் இக்கி அதுக்கு போலாம். சேலஞ்ச் பதில பண்ணலாம் சொல், அப்படின்றியா? பதில சொல்றா. இக்கிகாயே பதில சேலஞ்ச் பண்ற சொல்றா. அளவுக்கு நீ பெரிய இது இல்ல ஒரு நல்ல சொல்றேன். கேள்வி. இது இத சொல்லிட்டு நான் சொல்றேன், இல்ல சரியா? நீ இதை இப்போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லு. சரி, ஓகே. எனக்கு வந்துட்டு அவன் கோர்வையா இக்கிகை சொல்லிடுவான், இரு ஆ கேளு. இப்போ நான் சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு மென்ஷன் பாயிண்ட். ம். இப்போ இக்கிகைல நம்ம என்ன சொல்றானுங்க, ஒர்த், வேல்யூ, ஓகேவா? இது 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 ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு இது ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வியோ இல்ல ஒரு அப்சர்வேஷனோ கூட வச்சுக்கோ, சரியா?
ஒரு ஒரு பணக்காரன் வந்துட்டு அவனை பணக்காரனை காமிச்சிக்க மாட்டான். கரெக்டா? ஒரு டேலண்டடானவனா காமிச்சிக்க மாட்டான். ம். ஏன்னா ஓகே. he doesn't have the need to prove everyone that he is talented. ம். அதே மாதிரி தானே வேல்யூவும் ஒர்த்தும். இஃப் யூ நோ that you have certain value, you will not go and show yourself as a person who you should be valued as. அது கரெக்டா? இன்செக்யூரிட்டி இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஆமா. அது இன்செக்யூர். அப்போ அப்போ இந்த இக்கிகையுமே வந்துட்டு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி ஒரு பின்னாடி டிரைவ் பண்ணுதான்னு கேக்குறேன். இல்ல எனக்கு நீ கேட்குற கேள்வி புரியுது. ஆனா எனக்கு புரியல. இல்ல மச்சான், இப்போ வாட் யூ லவ், ஓகேவா? வாட் யூ லவ், வாட் யூ லவ் டு டூ. ம். உனக்கு என்ன லவ் பண்ற நீ 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 என்ன சரி. பண்ணணும்னு நீ விரும்புற. ம். ஓகே, அது ஒரு விஷயம். ஓகேவா? ரெண்டாவது, நீ எதை நோக்கி போற, உன் வாழ்க்கைய எதை நோக்கி நீ செலுத்துற. ஒரு இல்லாத விஷயத்த நோக்கி தானே நீ செலுத்தணும்னு ஆசைப்படுவ. இப்போ நான் சொல்றது வந்துட்டு, பணம் இல்லாதவன் பணத்தை நோக்கி செல்றான், டேலண்ட் இல்லாதவன் டேலண்ட்டை நோக்கி செல்றான், நாலேஜ் இல்லாதவன் நாலேஜ் நோக்கி செல்றான். ஆனா நீ நாலேஜபிள் நீ பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீ டேலண்டட்னு நீ பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீ ஒரு பணக்காரன்னு நீ பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ அதை நோக்கி போவியா? அதுக்கு பேர் தான் தலகணம்னு சொல்லுவாங்கல்ல, இல்லையா? அதுக்கு எல்லாமே பேர் தெரியும். தலகணம் இல்ல, அதுக்கு பேர் தலகணம் தான். பட் அது அது ஓகே, அது அது நம்ம இருந்ததுன்னா நீ வந்து கேரக்டரைஸ் பண்றோம். இல்ல நீ இல்ல, வந்து அந்த எதுவுமே கத்துக்க பர்சனாலிட்டியை மாட்டல்ல. கேரக்டரைஸ் பண்றோம். அதுதான் நான் கேக்குறேன். அப்போ ஆனா அங்க ஸ்டில் அந்த நீட் இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வாழ்க்கையை நவுத்துறதுக்கு இதுதான் நீடுன்னு இதுதான் நம்ம வாழ்க்கையை நவுத்துதுன்றோம். ஆனா அது ஒரு அச்சீவபிள் ஸ்டேட் ஆச்சு. அதை அச்சீவ் பண்ணிட்டோன்னே இட் வில் நாட் பி த டிரைவிங் ஃபோர்ஸ் எனிமோர்ல டு அப்படின்னு யுவர் சொல்ல லைஃப். முடியாது. இப்போ ம். இப்போ சக்சஸ் அப்படின்றது வந்து எப்போ நீ வந்து இப்போ சக்சஸ்னோட ஒரு ஒரு ஸ்டேஜ் கிடையாது. இப்போ ம். ஒரு ஒரு கேமை முடிக்கிறோம், சரியா? முடிச்ச உடனே என்ன யோசிப்போம்? ஒருத்தன் வந்து பல வருஷமா, இப்போ உசேன் போல்ட் வந்து பல வருஷமா வந்து ட்ரைனிங் எடுத்து சின்ன வயசுல இருந்து அதுக்காக உழைச்சி ஒரு ரெக்கார்ட் ம். ஒன்று கிரியேட் பண்ணிடுறான். முடிச்ச உடனே என்ன இருக்கும்? அவனுக்கு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், சக்ஸஸ். அடுத்து என்ன ம். பண்றான்? அடுத்து ஒரு கோல் வைக்கிறான், கம்மியா ஓடணும்ட்டு. ஸோ ம். சக்ஸஸ்ன்றது வந்து எப்போ ஸ்டாப் ஆகுதுன்றது அவனோட பிரெயின்ல தான் இருக்குது. அது வந்து ம். தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீ என்னதான் நீ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சேச்சுரேஷன் எங்க போனாலும், எந்த ஒரு விஷயம் நீ பண்ணாலும், அந்த இக்கிகை ஸ்பாட் வந்து வாய்டா தான் இருக்கும். அது ஃபில்லிங்கே ஆவாது. அது எப்போ ஃபில் ஆகுதுன்னா, நீ எப்போ ஸ்டாப் பண்றியோ அப்பதான் ஃபில் ஆகும். When you believe that it's filled, it's filled. ஆமா. லைக் இப்போ அந்த ஆனா இது இல்ல இல்ல சைமன், அதுல இருந்து நான் ஒரு சின்ன ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் நான் பண்றேன். ஓகே, ஓகே. இக்கிகாயின்ற ஒரு கான்செப்டே நீ சொன்னது அந்த ஆப்போசிட்டா? இக்கிகாய்க்கு ஆஹா ஆப்போசிட் இல்ல. நீ அந்த மாதிரி இக்கிகாயில வந்தாலே அதுக்கு மேல போகும்னா அது இக்கிகாயே இல்ல. இக்கிகாயின்றதே ஓகே. இட்ஸ் a இட்ஸ் a ஸ்டேட் எண்ட் பாயிண்ட். ஆஃப் எண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாயிண்ட்ன்றதை விட இட்ஸ் கண்டென்ட். ஆமா, அந்த ஸ்டேட் வந்து இட்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட் யூ கேன் எவர் பி. அதை விட்டு அடுத்த கோல் செட் பண்றேன்னாலே இட் வில் பிரிங் யூ டு தட் இக்கிகாய். ஓகே. ஓகே, ஸோ அந்த இக்கிகாயின்ற ஒரு ஸ்டேட்டுக்கே நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இக்கிகாயில நீ தாண்டி போக தேவையில்லை. இக்கிகாய் வரதே இல்ல. உனக்கு அவ்வளோ பண்ணாதான் வரும். ஆமா. இக்கிகை நான் இவன் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இப்போ ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஒரு இதை ரீச் பண்ணிட்டோம். தென் அது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் இருக்குதுன்னா, அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கேட்குறான்ல. இல்ல, அந்த இக்கிகாயை டிரைவிங் ஃபோர்ஸ் சஸ்டெயின் பண்றது இருக்குமான்னு கேக்குறேன். அது இருக்கும் ம். கண்டிப்பா. ஏன்னா அது அது இல்ல. இருக்குமான்னு கேக்குறேன். அது ம். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பர்பஸ் இல்லைன்னா அந்த அந்த இக்கிகையே உனக்கு இருக்காது. அது ஆனா என்ன ஏன்னா இது பிரச்சனை தெரியுமா? வரைக்கும் லைஃப்ல ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு. அந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி தான் இதை நான் கேட்கிறேன். ஒரு ம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் ஃபியர் வாஸ் டிரைவிங் மீன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ அது போயிடுச்சு. அந்த டிரைவ் அந்த அந்த இது போயிடுச்சு. ஓகேவா? அப்போ இப்போ எனக்கு டிரைவ் பண்றதும் ஒரு காலத்துல போயிடுமா அப்படின்னு நான் கேட்கறேன். அப்படி போச்சுன்னா இக்கிகாய் எப்படி இங்க சூட் ஆகுதுன்னு கேக்குறேன். எப்படி சூட் ஆகுதுன்னா, ஒரு அந்த ரீச் பண்ணோன்னு ஒரு கோல் இருக்கு.
இல்லை ஒரு ஸ்வீட் ஸ்டேஜ் எல்லாமே கரெக்டாக நடந்து ரீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இக்கிகாய் வந்துட்டேன். ஓகே, ஆனால் இக்கிகாய் வந்துட்டோன்னே என்ன நடக்கும்னா, அது மொமெண்ட்ல அது இக்கிகாய். லைஃப் will give you situations to deviate you away from the ikigai state. So அந்த ikigai stateல இருக்கும் போது you should constantly, to sustain that state, you have to keep doing things. அதுதான் அடுத்த கோல். Okay. So to achieve ikigai is one thing, and to sustain To ikigai sustain is one it is thing. another thing. ஆனா ரெண்டுத்துக்குமே ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் வேணும் இல்ல? இப்போ இக்கிகாய் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன வரும்? இக்கிகாய் அச்சீவ் பண்றதுக்கு ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கும். இப்போ எனக்கு growth and ஓகே இதுன்னு சொல்றேன்ல, ஓகே அந்த மாதிரி ஒண்ணு ஓகே. இருக்கும். ஆனா ஆனா அந்த டிரைவிங் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபோர்ஸை ஷிஃப்ட் ஆயிடும்ன்ற ஆகலாம். சஸ்டெயின் பண்றதுக்கு. ஆமா ஓகே. ஆமா ஆமா, அட் பாயிண்ட் அது ஆஃப் மாதிரி டைம் மாறிக்கிட்டே இப்போ இருக்கும் இப்போ அது. ஆமா எனக்கு வந்து என் கெரியரே நான் சேஞ்ச் பண்ணணும்னு இப்போ நினச்சேன்னா வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் இக்கிகை, நான் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு லைஃப் அந்த மாதிரி மாறும். ஆனால் அந்த இக்கிகைன்ற ஒரு கான்செப்டை வந்து நான் தள்ளி அதை வந்து ஐ எம் செப்பரேட்டிங் தட் ஃப்ரம் எனி ஸ்பெசிஃபிக் டிரைவ். இக்கிகைன்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்க்கு வந்து என்ன வேணாலும் ஒருத்தர் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக வந்து ஒரு கோல்ஸ் அண்ட் ஒரு தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வந்தால் அதுக்கு பேர் இக்கிகைன்னு வைக்கிறோம். ஆனால் அந்த இடத்த சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவனோட லைஃப் ஸ்டைலில் இல்லை அவளோட லைஃப் ஸ்டைலில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீ அப்படியே வச்சுக்கணும். அப்படியே எடுத்துகிட்டு போகிறது தான் எல்லாமே. ஆக்சுவலாக நிறைய பேர் இக்கிகை ஆகாமல் செத்துருவாங்க. சில பேர் இக்கிகையிலேயே இருப்பாங்க. சில அந்த இக்கிகையிலே இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும்போது சஸ்டெயினும் பண்ணுவாங்க. இஃப் தேர் சோ லக்கி இக்கிகை ஸ்டேட்லேயே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைனாமிக்காக நடக்கும் லைஃப்பில். ஸோ அந்த ஒரு ஆனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ பாரு, ஒருத்தருக்கு இப்போ ஒரு இக்கிகை தான். அந்த இக்கிகையை ரீடிஃபைன் அதுவும் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலிஸ்டிக்ல, அதுவும் இக்கிகைன்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். அது வந்து எனக்கு ஆமா ஒன்றா இருக்கலாம், உனக்கு ஒன்று இருக்கலாம். ஆனா அது கண்டிப்பா. உனக்கு வேற ஆனா விஷயங்கள் கொடுக்கலாம், எனக்கே எனக்கு 2 வேற இருக்கலாம் 3 விஷயங்கள் இருக்கலாம். கொடுக்கலாம். அது ஓகே எனக்கே பட் 2 எனக்கே 3 அது இருக்கலாம்ல. மாறாது. எனக்கே உனக்கு மாறிட்டு மாறும், இருக்காது இல்ல? எனக்கே உனக்கும் மாறிட்டு மாறும். இருக்கும். ஆமா உனக்கே இப்போ இப்போ பாரு, இப்போ எப்படி சொல்றேன்னா, ஹாப்பினஸ் அப்படின்றத வச்சுப்போமே. எனக்கு வந்து வரைகிறது ஹாப்பினஸ் தரும்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து ஓடுறது ஹாப்பினஸ் தரும்னு வச்சுக்கோ. அந்த ஹாப்பினஸை ரீச் பண்ணுறதுக்கு நான் ஒன்று பண்ணுறேன், நீ ஒன்று பண்ணுற. எனக்கு நாளைக்கு வந்து ஓடுறது எனக்கு ஹாப்பினஸ் தரலாம், உனக்கு வரைகிறது ஹாப்பினஸ் தரலாம். ஆனால் பை ப்ராடக்ட் என்ன? ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்ன? ஹாப்பினஸ். ஸோ நீ எதை நோக்கி ஓடினாலும் எந்த கோல் செட் பண்ணாலும் மாற்றி மாற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் இட் ஆல் லீட்ஸ் டு அவர் பர்சியூட் டுவர்ட்ஸ் தட் இக்கிகாய், ஸ்டேட் ஆஃப் இக்கிகாய். அது ஒரு இமோஷனாக பாரு. எமோஷனாக பார்த்தேன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம பேசுறதுக்கு. ஏன்னா இக்கிகாய்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு அது முதல்ல ஜாப்பனீஸ் வேர்டு, அதனால நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒரு இமோஷனாக நீ யோசிச்சு பாரு. அந்த இமோஷன்ஸ், எந்த ஒரு இமோஷன் ஸ்டேட்டுமே ஆக்சுவலாக, இதுக்கு நானே ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் என் மைண்ட்லேயே வந்துருச்சு. செருப்பால் அடிச்சேன் நானே என்னையே. எந்த ஒரு இமோஷனுமே சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அப்படியே என் மைண்டில் வந்து டேய் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு இமோஷன் மட்டும் சஸ்டெயின் பண்ணலாம். ஆனால் அது இமோஷனா இல்லை இமோஷன் இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை நான் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அது என்னன்னு. ஹாப்பினஸ், சேட்னஸ், எக்ஸைட்மெண்ட், இது எல்லாமே வந்து இமோஷனல் ஸ்டேட்ஸ். இது எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேபிளாக வச்சுக்க முடியாது. எப்பயுமே நீ சோகமாக இருக்க முடியாது, எப்பயுமே நீ ஹாப்பியாக இருக்க முடியாது. அது ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? ஓகே. ஆனால் ஒரு அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்காதுன்னா என்ன சொல்ல வரேன்னா, ஹாப்பியாகவே உனக்கு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தாலுமே உனக்கு ஹாப்பினஸ் போயிடும். சோகமாகவே விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தால் கூட உனக்கு சோகமாக போயிடும். ஈவன் அது நடக்கும்போது. 100%. ஆனால் ரெண்டாவதுக்கு ஆனா 100%. ஆமா நானும் உள்ள என்னய்யா என்ன செய்யுமா, கரெக்ட் தானே? ஆமா ஆனா ஒரு ஸ்டேட் ஆஃப் இமோஷனா, அது இமோஷனா இல்லையான்னு தெரியல. பீஸ், a sense of peace, a state of peace. அது வந்து இட்ஸ் நாட் எனர்ஜி யூட்டிலைசிங் ஸ்டேட். இப்போ ஹாப்பினஸ் ரிக்வயர்ஸ் எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட் Or something. ரிக்வயர்ஸ் எனர்ஜி, ஆர் இது sadness drains your energy. Depression drains your energy. ஒன்று எனர்ஜி கொடுக்குது, இல்லை எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. எனர்ஜி யூஸ் ஆகுது, இல்லை எனர்ஜி வருது.
ஆனா பீஸ் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் ஆஃப் பீஸ், அங்க எனர்ஜி வரல, எனர்ஜி போகல. இட்ஸ் ஜஸ்ட் பியூர் பீயிங். அந்த ஒரு ஸ்டேட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மெடிடேட்டிவ், அந்த டீப் மெடிடேஷன்ல கொஞ்சம் அந்த தாட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து உன்னை அப்செட் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு அவனை அதை நீடிக்க வைக்க முடியல என்னால. ஓகே, ஆனா ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் வரும் பாரு, அப்படியே எல்லாமே blank ஆகி ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் tranquility and serenity and any word that you want, அந்த பீஸ் ஸ்டேட், அது வந்து பியூட்டிஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுதான் அந்த பீஸ் வந்து நான் இமோஷன் கன்சிடர் பண்ணுமா, என்ன அதான் நான் நானும் கூகுள் யோசிச்சேன் பண்ணுமா நானு. தெரியல. அதுதான் நான் யோசிச்சேன் இப்போ. ஐ டோன்ட் நோ இஃப் தட்ஸ் an emotional state of mind. ஏன்னா அது பீஸ் வந்து ஜஸ்ட் பியூர் இஸ்னஸ். எங்கெங்கயோ போயிட்டோம்ல ஆமா. டாபிக். ம். ஏன்னா இப்போ என்ன இக்கிகைக்காக தான் வாழணும்ன்றியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுச்சு என் மூளை. உனக்காக நீ வாழு அப்படின்றோம். வாழ்க்கைன்றது ஒரு அவன் உன்னதமானது. இக்கிகாய ஒரு ஜாப்பனீஸ் அனிமேஷன் கேரக்டரா மாத்திட்டான். ம். ஐயோ, எல்லாரும் பிறந்துட்டோம், எல்லாரும் ஒரு நாள் சாவ போறோம். நடுவில் என்ன பண்றீங்கன்றதுல தான் எல்லாமே. அதுல வந்து உங்களோட லைஃப் இல்லாத போதும், நீங்க பிசிக்கலா இல்லாத போதும் ஒரு சில விஷயங்கள் விட்டுட்டு போங்க. அதுக்காக தான் நாங்க இந்த பாட்காஸ்ட் பண்றோம். நாங்க செத்தோனே இது இருக்குமே, நாங்க பார்க்க மாட்டோமே அப்படின்னுவாங்க அவங்க. நாம பைத்தியமா பார்க்கலனாலும் இவன். மொத்தம் இல்ல. ஆனா பைத்தியமா இன்டர்நெட் இவனுங்க. இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும், யூடியூப் இருக்கிற வரைக்கும், இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் பாட்காஸ்ட் இருக்கும்ல. அதுதான் தள்ளி நம்ம விட்டு செத்துருவோம். போயிடுவாங்க. நம்மளோட ஐடியாஸை வந்து போட்டு வச்சிருக்கோம். யாருக்காச்சும் யூஸ் ஆகுதுன்னா யூஸ் ஆகட்டும். அதுதான் கிவிங் வாட் எவர் வி அக்வயர்ட். இதுவும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தரும். எக்ஸ்டென்ஷன் அது வந்து ஒரு சொல்றது ஒரு ஃபியூட்டைல்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஃபியூட்டைல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூட்டைல் எஃபர்ட் டு எக்ஸ்டெண்ட் மை லைஃப் பியாண்ட் த பிசிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ உன்னால பேச முடியல, கை கால்லாம் ம். விழுந்துருச்சு அப்படின்னா எதுவுமே உன்னால பேசுறேன், கொடுக்க வாயை கொடுக்க கழுவுடா. முடியாது. வாயை கழுவுடா. எப்படி நான் எங்க கொண்டு போய் எப்படிலாம் கொண்டு போய் முடிக்கலாம்னு நான் பாக்குறேன். நீ என்ன, உனக்கு கை கால் விழுந்துருச்சு, உன்னால பேச முடியல, என்ன பேசலாம். இல்லடா, அப்ப எப்படி இல்ல, கிவ் பண்ணுவ எப்படி உனக்கு அப்படின்னு. இக்கிகாய் பீஸ்ல இருந்து எப்படி மச்சான் எனக்கு வந்து வாய் பேச முடியாம கை கால் விழுந்த மாதிரி ஏன் மச்சான்? அவன் சினானிம்ஸ் தேடாம ஆன்டனிம்ஸ் தேடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் எப்படி ஆரம்பிச்சான் பாரு, சனி முச்சம். இல்லடா, அப்ப எப்படி நீ கிவ் பண்ணுவ அப்படின்னு கேட்கலாம்னு வந்தேன். மத்தவங்களுக்கு எப்படி பிரச்சனை give கிவ் பண்ணுவேன், அவங்களுக்கு தொல்லை கிவ் அது பண்ணுவேன். இந்த மாதிரி தான் பதில் சொல்லி விடுக்கலாம். burden give பண்ணுவேன். இவனை வெட்டி போடணும்டா கை கால. அதுக்கப்புறம் பதில் சொல்லு அப்படின்னும். வெட்டி போட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பதில் சொல்லு அப்படின்னும். ஓகே. ஆனா அந்த மாதிரி கை கால் இல்லாதவங்க கூட சில இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களேடா. ஆமா, கையும் இல்ல, காலும் இல்ல, காலும் 2 இல்ல. கை 2 கால் இல்லாதவங்க எல்லாம் வந்து ஒரு ஆள் இருக்கான். ஆமா. ரொம்ப பார்த்தேன். அவன் பேர் எனக்கு தெரியல. அவன் வந்து நம்ம ஆனா நான் அவனால பேச பார்த்திருக்கேன் முடியலன்னா வீடியோஸ். அப்படின்னாத, அவன் பாவம், அவன் பேசட்டும். இல்லடா நான் இல்ல, அப்படிலாம் நீ வந்து சொல்லலடா. நான் நீ அப்படிதான்டா கேட்ட. ஆமா, எனக்கு 2 சாடிஸ்ட் கை இருக்கு, ஆகுறடா கால் நீ. இருக்கு. ஆமா, என்கிட்ட 2 கை இருக்கு, கால் இருக்கு. அதனால நீ வாய் வியூவர்ஸுக்கு எடுத்த, சாடிஸ்ட் கை கால் ஆக்கிட்டான் எடுத்த. அவனை. அவனுக்கு 2 கை இருக்கு, கை இல்ல, கால் இல்ல, அவனோட வாய் எடுக்க போறியா? ஏன்டா அப்படி பண்ற? அதனால ஜீர்ணிக்க முடியல, அதே சிரிச்சுட்டு அதான் இருக்கான். இல்லடா, அது எனக்கு என்ன ஜீரணிக்க இல்லடா முடியலன்னா இல்ல எப்படி அவனுக்கு அங்க இருந்து இப்படி போச்சுன்றதுதான். இல்லடா, நான் கொஞ்சம் வாயை உன்னை கலர்றான். வாயை ம். கலரணும்னு இல்ல. சரி, என்ன இல்ல வேணும்ட்டு கிவ் நோண்டுற? இல்லடா, கிவ் பண்ணணும்னு நீ இத வாய் கை கால்லாம் இருக்கு, நீ கிவ் பண்ற. இல்லன்னா எப்படி கிவ் பண்ணுவேன்னு திடீர்னு தோணுச்சுடா. அது ஒண்ணும் ம். பெரிய பொருள்லாம் இல்லடா, ஒரு ஒரு இதுதான் கேள்வியே தோணுச்சு, அதுதான் அவ்வளவுதான். மக்களே இதுதான் எக்ஸாம்பிள். தோன்றதெல்லாம் செய்யாதீங்க. ஓகே, நிறைய தோணும். தோன்றது ஏன்னா மைண்டுக்குள்ள வந்து என்ன வேணாலும் தோணலாம். ஆனா நம்ம செயல்ல கரெக்டா இருக்கணும். ஓகே, இதுல இருந்து அதான் அவங்களுக்கு லைஃப் லெசன். ரைட்டு. தலைக்கு காஃபி இன்னும் 2 சிப் அடி. தலைக்கு வந்து தூக்கம் வந்துருச்சா, போர் அடிச்சிருச்சா, இல்ல அதான் சொல்லு அவன் எது நோண்டுறேன். டிரைவ் பண்ணடா, சொல்டா. சொல்டா வாடா பேசுவாடா. இல்ல, முடிச்சிடலாம். ரெடி கொம்மாத்தா. ஆகுறான், முடிச்சிடலாம். ஐயோ, அவன் ரெடி ஆகுறான், முடிச்சிட்டோம். ஆமா, அவன் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி முடிச்சிரு.
ஸோ அதுதான் இப்போ கேட்டது வந்து எதுக்கு கேட்டேன்னா, ஸோ பேசிக்கா ஒரு ஹியூமன் லைஃப்க்கு நம்ம 3 பேருக்கு என்னென்ன தேவை அப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை என்னென்ன ஷேர் பண்ணோம், என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது தான் இந்த இதில் பேசணும். ஸோ யா எனக்கு வந்து இக்கிகை அந்த கான்செப்ட் வந்து இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. யா நல்லா இருந்தது. எனக்கு என்னை பற்றியும் நிறைய பர்சனல் தாட்ஸ் என்னை பற்றியும் பேசினதும் என்ன யோசிக்க வச்சதுக்கும் மிக்க நன்றி 2 பேருக்கும். ஸோ யா நிறைய ஃபியூச்சர்ல பேசலாம். யா இன்னும் ஒரு நிறைய டாபிக் இருக்கு. அப்போ நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்ல தனியாக மாட்டேன். எனக்கு பேசுவோம். என் வாய் வந்து நான் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். அப்புறம் என்ன திட்டுவே நீ. தனித்தனியாக பேசுவோம் ஒரு டாப்பிக்கா. ஆமா. ஓகே. And thanks for inviting us to your podcast channel. ம். என்ன சோதனை பெரிய பண்ணி மனசு முடிச்சிட்டோம் பெரிய உங்களை. மனசு பண்ணி எங்களை கூப்பிட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி. ம். நம்மளே அவனை திணிச்சிருக்கோம். வாடா அது இன்னொரு வந்துட்டு எபிசோட் ப்ளூபர்ஸ். அது ஆமா. ப்ளூபர்ஸ். ஏண்டா இதுல ஃபுல்லா எபிசோட்ல ஃபுல்லா ஏண்டா ப்ளூபர்ஸ் தானே நீங்க இருக்குது. வாங்கன்னு நான் என்னைக்கிடா கேட்டேன். ஒரு ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு. சரி நாங்க வரலாமான்னு நீங்களே தான் கேட்டு வந்தீங்க. நான் கேட்டுலாம் உங்களை வரலடா. கூப்பிடவே இல்லையேடா. நீங்களா வரேன்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்ல இதுக்கு வேண்டிய டாபிக் டயத்துல என்னடா ஆயிட்டேன். வைக்கிறது நானு? ஃபன் வித் ஃப்ரெண்ட்ஸ்னுக்குவா? என்னடா இல்ல இல்ல வைக்கிறது? ஹாப்பினஸ், ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஹேய் மச்சான், சாரிடா, இதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஏய் சாரிடா, நான் வந்து சொல்லாம வேணாமான்னு தெரியலையே. சரி நான் சொல்றேன். ஆஹ் ஒரே ஒரு புக் ரெஃபரன்ஸ் கொடுக்கலான்னு ஆடியன்ஸ்க்கு. நடுவுல போட்டுறேன் விடு, சொல்லு. இல்ல இல்ல, இது நீ இங்க லாஸ்ட்ல பாரு. இதே ஏய் இதே ஃப்ளோலயே போட்டோம். எனக்கு ம், ஒரு செம டைட்டில் தோணி இருக்கு. நீ சொல்லி முடி, ம், அப்புறமா நான் டைட்டில் ம், சொல்றேன். கை கால் விழுந்துச்சு. இல்ல சரி, நான் இது சொல்றேன். ஏன்னா இந்த ஹாப்பினஸ் டாபிக் குள்ள நான் பேசணும்னு நினைச்சேன். மெயினா இவன் சொன்னான்ல, இந்த உனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு ஆசை, டெய்லி நீ போய் பாரு, இல்ல டெய்லி நீ இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி கடைசியில வந்து நீ முடிக்கும் போது எப்படி வருவேன்னா, ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருவேன். எது உன்னால முடியுமோ ஃபங்க்ஷனாலிட்டியோ இல்ல. இப்போ இந்த மாதிரி என்லைட்னிங்கா ஒரு புக் இருக்கு. ஓகே, சித்தார்த்தா பை ஆ ஹெர்மன் ஹெஸ். நான் சூப்பரா? படிச்சுட்டேன். நல்ல 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 ரெஃபரன்ஸா? நல்ல கரெக்டா ரெலவெண்டா? நல்ல ஆ. புக்கு. ஆமா, செம்ம புக்கு. சித்தார்த்தா. மக்களே, நீங்க வந்து யாராச்சும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, ஆசை இல்லைனாலும் படிங்க. சூப்பரா ஆசை இருக்கும். வந்துரும். ஆசை வந்துரும். ஸோ அந்த புக்க படிங்க. அதுல ஒரு கேரக்டர் வந்து வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் நடந்து கடைசியில என்ன ஆகுறாரு அப்படின்றதும் நீங்க வந்து அதுல இருந்து தெரிஞ்சுப்பீங்க. பியூட்டிஃபுல்லான புக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அது ஒரு ஜெர்மன் ஆத்தர். ஆனா இந்தியன் கல்ச்சரை நல்லா புரிஞ்சு சூப்பரா எழுதியிருந்தாரு. ஸோ அதே அதுக்காகவே நீங்க படிக்கணும். அது மட்டும் இல்லாம நாங்க பேசின டாபிக்கும் அது ரிலேட்டடா இருக்கும். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க புக்கு படிக்கிற ஒரு பர்சனா இருந்தா. ஆல்ரெடி இந்த புக்கை படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுல நிறைய என்லைட்னிங் விஷயங்கள் இருக்கு. நீங்க 1க்கு 2 வாட்டி நீங்க படிங்க. ஒரு வாட்டி ஒரு மாரி புரியும். இன்னொரு வாட்டி வேற மாரி புரியும். ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா ஒரு மாரி புரியும். ரிலிஜியஸ் Kings, பர்சன்னா ஒரு மாரி புரியும். ஏத்திஸ்ட்னா ஒரு மாரி புரியும். ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். டிப் யுவர் மைண்ட் இன்டு தட் புக் அண்ட் தென் என்ஜாய் லைஃப். அதான் மச்சான். முடிச்சிட்டேன். See, சோதனை ஆன் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் என்ற ஹாப்பினஸ்ன்னு போடு. ஆக்சுவலா ஹாப்பினஸ் தான். வாட் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு போடு. எல்லாரும் ஏய் கியூரியாசிட்டி நீ கிரியேட் ஆனா பண்ணலாம். நீயே செமையா போடுற மச்சான். போடு. உனக்கே தோணுது. நைட்டு தூங்கும் போது வரும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ம். நல்லா போடுற. போடு. அந்த லோன்லினஸ் கேட்டேன். சூப்பரா இருந்துச்சு. நானே அது எனக்கு 2-3 இதுதான் கேட்டேன். சோதனை இல்ல, அதுல லோன்லினஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால டப்புன்னு ஷேர் பண்ணிட்டேன் நன்றி. என்னோட ஸ்டோரியா. யாருக்கு ஷேர் ரொம்ப பண்ற ரொம்ப ஸ்டோரி? கனெக்ட் ஆச்சு அந்த லோன்லினஸ் இது. உள்ள ஆமா. இருந்து எடுத்துட்டு வந்தேன் சார். இல்ல அது ஜெனுவினா நீ பேசினதுதான் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்ல வரேன். அது நீ ஆமா. பிலாசபிக்கலாவோ ஐடியாலஜிக்கலாவோ பேசல. இப்ப நான் சம்டைம்ஸ் நம்ம போதி மறு உச்சி போட்காஸ்ட் எல்லாம் கேட்கும் போது நான் பேசுறது எல்லாம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப ஐடியாலஜிக்கலா போயிடுது. இல்லைன்னா ரொம்ப புக் லெஃப்ட் ரேட் மாதிரி ரைட்டு. போயிடுது. புக் ரேட் மாதிரி போயிடுது. நீ சொல்றது நல்லா கனெக்ட் ஆகுது ஃபீலிங்ஸோட. ஆமா. நான் ஒரு சோதனை எலி டாபிக் வைபுக்குள்ள போறேன். எனக்கு வந்து நீ ஏதாவது சஜஷன், நீ ஒரு நீ செட் ஆஃப் சொல்லு சஜஷன்ஸ் கொடு சைமா. நாங்க ஒரு பேசிட்டோம். ஒரு நீ பேசாத. மனுஷனுக்கு லைக் நான் mic off சிம்பிளா வந்து என்ன தேவை வாழ்க்கைக்கு அப்படின்றது சொல்லுங்க. லைக் ஒரு ஹாப்பி நல்லா லைஃப்னா என்ன அப்படின்றது. நல்லா இருக்கு.
பண்ணலாம் ஹாப்பினஸ்னா என்ன? சிம்பிளா. பண்ணலாம் ஓகே. பண்ணலாம். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் அதை இருக்கும்போது போய் எதுக்கு எடுத்து யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான். வணக்கம் 2 பேருக்கும். ரித்தேஷ், சூர்யா. ராலி ஃபார்வர்ட் ராலி ஃபார்வர்ட் கட் 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 சாரி அதுக்கு முன்னாடி ப்ரீ இன்டர்வியூ ஏதாச்சும் எங்களுக்கு சொல்லணுமா? ஏய், இப்படிலாம் இருடா. பண்ணணும்னு. இவன் வணக்கம் அந்த மைக்க சொல்லிட்டேன்டா, வந்து உடனே பட்டன் நிப்பாட்டுற. எங்களுக்கு சரி, ஏதாவது நீங்க ரூல்ஸ் சொல்லணுமா? Rules எதுவுமே இல்ல. கூடாது. யாருக்கு? கோதிமா ரோச்சி இருக்கு. ஓஹோ, அங்க வர நீ. பழைய கிளறிட்டான். பழைய பகைய தீண்டுறான். பகைதான். தீந்துதான் வளரிட்டான். ஓஹோ, வந்ததுன்னா ஆமா. இந்நேரத்துக்கு ஆனா அது சொல்லி தவிர்த்து மத்ததெல்லாம் கலாய்ச்சிக்கலாம். தவந்தது. எதுவும் வர வேணாம் தான் நான் சொல்றேன். என்ன பண்ண இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். Welcome everyone. டேய், Today we are going to speak about the art of சொல்லு, நீயே எல்லாம் பேசிரு. அப்புறம் எதுக்கு நான் இருக்கிறேன் நானு? டேய், என்னோட பாட்காஸ்டரா இது? okay. ஓகே, வணக்கம். ரித்தேஷ், சூர்யா, உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இந்த நாய்ங்க. சோ வணக்கம் மக்களே. எப்படிடா இருக்கீங்க? போதும் மச்சான். நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நடிப்பு மேடம். எதுக்கு? இது ஆக்ஷன் மேடம். சரி, ஓகே. சரி, இன்னைக்கு என்ன எதுக்கு மச்சான் எங்களை டாபிக்? கூப்பிட்ட? எதுக்கு என்ன எங்களை topic? கூப்பிட்ட? ஓ, உன் உனக்கு தெரியாது. podcastக்கு. இல்ல பேசணும்னு. ஸ்கிரிப்டடா? yes. என்ன பண்றோம் நம்ம இங்க? ஆமாடா, உனக்கு சொல்லுங்க, இது வாய்ஸ் நல்ல வாய்ஸ் வரும் இங்க. கேட்டு பேசு. இதுக்குதான் அப்படி இல்ல. இதுக்குதான் என்ன உன் பாட்காஸ்ட் கூப்பிட்டியா? இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ப்ரோமோ எடுத்துக்கோ. பேசிட்டு போ மச்சான் அப்போ. ஏய், இந்த மாதிரிலாம் பேசாதடா. சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இதை அப்படியே இருந்தா நான் cut பண்ணி கிளம்பிடுவேன். வச்சுக்கோ மச்சான். இதுக்காடா அப்படி cut கூப்பிட்ட? பண்ணி வச்சுக்கோ. என்னடா கூப்பிட்டு இதுக்காடா வச்சு கூப்பிட்ட? அசிங்கப்படுத்துறியா? இருங்கடா, டாபிக் பேச விடுங்கடா. இல்ல ரெடி பண்றீங்க. மச்சான், promotionக்கு இதெல்லாம் cut பண்ணி வச்சுக்கோ. டாபிக்கே இதுக்கான என்ன? பேசலடா. சரி, சொல்லு, அப்ப சொல்லு. tension என்ன மச்சான்? ஆகுங்கடா. டாபிக் சொல்றா. ஐயா பைத்தியங்க. எனக்கு டாபிக், நான் எப்பவுமே கெஸ்ட் தான் டாபிக் கொண்டு வருவாங்க. சரி, உங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அசிங்கப்படுத்துறான். ஆமா, தற்குறி நாய்ங்களா? இல்ல, நாங்க நடத்தும் போது டாபிக் சொன்னாலும் வரமாட்டானுங்க. ப்ரிப்பேர்டா. யாரையோ சொல்றாங்க, கண்டுக்காதீங்க viewers. So, இங்க இவன் பாட்காஸ்ட்லயே இவன் வந்துட்டு டாபிக் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறான். வர கெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லிடுறான். அட்லீஸ்ட் வரானே.